உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிற இரக்கத்தினாலே, தாயின் கருவிலிருந்து தாங்கி வந்த கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிற இரக்கத்தினாலே என்னை தாங்கினே. ஓ, என்னை தாங்கினே, தப்புவித்தீ, சுமந்தி, நல்ல சுகந்தந்தி. என்னை தாங்கினி, தப்புவித்தீ, சுமந்தி, நல்ல சுகந்தந்தி. என்னை தாங்கினி, தப்புவித்தீ, சுமந்தி, நல்ல சுகந்தந்தி. ஓ, கருவிலிருந்து தாங்கி வன் கிருபையினாலே என்னால் தாங்குகிறேன். தாயின் கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே என்னால் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாயின் கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே என்னால் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. என்னை தாங்கினீ, தப்புவித்தீ, சுமந்தி, நல்ல சுகந்தந்தி. 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 என்னை தாங்கினீ, தப்புவித்தீ, சுமந்தி, நல்ல என்னை தாங்கினீ, தப்புவித்தீ, சுமந்தி, நல்ல சுகந்தந்தி. என்னை தாங்கினீ, தப்புவித்தீ, சுமந்தி, நல்ல சுகந்தந்தி. என்னை தாங்கினீ, தப்புவித்தீ, சுமந்தி, நல்ல சுகந்தந்தி. கருவிலிருந்து தாங்கி வன் கிருபையினாலே என்னால் வரை தாங்குகிற இரக்கத்தினாலே. தாயின் கருவிலிருந்து தாங்கி வன் கிருபையினாலே என்னால் வரை தாங்குகிற இரக்கத்தினாலே. தாயின் கருவிலிருந்து தாங்கி வன் கிருபையினாலே என்னை தாங்கினீ, தப்புவித்தீ, சுமந்தி, நல்ல சுகந்தந்தி. என்னை தாங்கினீ தெய்வமே. ஒரு பஷகன துணரகமனா என்னை தாங்கினி. ஓ தப்பி, எத்தனையோ இக்கட்டுகளுக்கு, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு, எத்தனையோ போராட்டங்களுக்கு, எத்தனையோ கஷ்டங்களுக்கு, எத்தனையோ நஷ்டங்களுக்கு, எத்தனையோ இழப்புகளுக்கு, எத்தனையோ ஆபத்துகளுக்கு எங்களை தாங்கினி. தப்பிவித்தி சுமந்தி நல்ல சுகம் தந்தி என்னை தாங்கினி. என்னை தப்பிவித்தி ஓ சுமந்தி நல்ல சுகம் தந்தி என்னை தாங்கினி. தப்பிவித்தி சுமந்தி நல்ல சுகம் தந்தி என்னை தாங்கினி. தெய்வமே செய்யா ஓ சுகம் தந்தி என்னை தாங்கினி. தப்பிவித்தி சுமந்தி நல்ல 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 சுகம் தந்தி என்னை தாங்கினி. தப்பிவித்தி சுமந்தி நல்ல
நல்ல சுகம் தந்து என்னை தாங்கி நீ சொல்லுங்க தப்பிவித்து சுமந்தி என்ன சுகம் தந்து என்னை தாங்கி நீ தெய்வமே சகல ரமண கமனுதால் ஓ சுமந்தி நல்ல சுகம் தந்து என்னை தாங்கி நீ தப்பிவித்து சுமந்தி நல்ல சுகம் தந்து ஓ கருவிலிருந்து தாங்கி வன் கிருபையினாலே என்னால் வரை தாங்குகிற இரக்கத்தினாலே கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே என்னால் வரை தாங்குகிற இரக்கத்தினாலே என்னை தாங்கி நீ தப்பிவித்து சுமந்தி நல்ல சுகம் தந்து என்னை தாங்கி நீ தப்பிவித்து சுமந்தி நல்ல சுகம் தந்து என்னை தாங்கி நீ தப்பிவித்து சுமந்தி நல்ல சுகம் தந்து என்னை தாங்கி நீ தப்பிவித்து ஓ சிமலர கதை ஓ என்னை தாங்கி நீ தப்பிவித்து சுமந்தி நல்ல சுகம் தந்து என்னை தாங்கி நீ தப்பிவித்து சுமந்தி நல்ல சுகம் தந்து கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே என்னால் வரை தாங்குகிற இரக்கத்தினாலே தாயின் கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே என்னால் வரை தாங்குகிற இரக்கத்தினாலே தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர் தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர் தகப்பன் போல தூக்கி சுமந்து வருகிறீர் தாயை போல ஆற்றி தேற்றி வருகிறீர் தகப்பன் போல தூக்கி சுமந்து வருகிறீர் தாயை போல ஆற்றி தேற்றி வருகிறீர் தகப்பன் போல தூக்கி சுமந்து வருகிறீர் தாயை போல ஆற்றி தேற்றி வருகிறீர் தகப்பன் போல தூக்கி சுமந்து வருகிறீர் தாயை போல ஆற்றி தேற்றி வருகிறீர் தகப்பன் போல தூக்கி சுமந்து வருகிறீர் தாயை போல ஆற்றி தேற்றி வருகிறீர் தகப்பன் போல தூக்கி சுமந்து வருகிறீர் தாயை போல ஆற்றி தேற்றி வருகிறீர் தகப்பன் போல தூக்கி சுமந்து வருகிறீர் தாயை போல ஆற்றி தேற்றி வருகிறீர் தகப்பன் போல தூக்கி சுமந்து வருகிறீர் தாயை போல ஆற்றி தேற்றி வருகிறீர் தகப்பன் போல தூக்கி சுமந்து வருகிறீர் தாயை போல ஆற்றி தேற்றி வருகிறீர் தகப்பன் போல தூக்கி சுமந்து வருகிறீர் தாயை போல ஆற்றி தேற்றி வருகிறீர் நன்றி ஐயா ஏசையா 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 கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே என்னால் வரை தாங்குகிற இரக்கத்தினாலே தாயின் கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே என்னால் வரை தாங்குகிற இரக்கத்தினாலே தாயின் கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே என்னால் வரை தாங்குகிற இரக்கத்தினாலே தாயின் கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே என்னால் வரை தாங்குகிற இரக்கத்தினாலே என்னை தாங்கினீ தப்பிவித்தே சுமந்தே சுகந்தந்தே என்னை தாங்கினீ இயேசுவின் நாமத்தினால் இதுவரைக்கும் தாங்கிடுவேன் இந்த மாதம் முழுவதும் கண்மணி போல ஒவ்வொருவரையும் காங்குங்கப்பா தப்பிவீங்கப்பா ஏந்துங்கப்பா சுமந்துங்கப்பா தகப்பனை போல ஒரு தாயை போல ரக மன சகல தட நீ மன மன கம நட ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல எங்களை ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமக்கிற தேவன் இந்த மாதம் முழுவதும் நீமா நர மன கப தட ரக மன சப துட கர நீமா நர மன கப துட ஒவ்வொரு நாளும் எங்களை தகப்பனை போல தாயை போல கத்த தூக்கி சுமங்கப்பா தூக்கி சுமந்துங்கப்பா இந்த மாதம் முழுவதும் எங்களை தப்புவீங்க ஆண்டவரே எங்களை ஏந்துங்க ஆண்டவரே எங்களை சுகம் கொடுங்க ஆண்டவரே விடுதலை கொடுங்க ஆண்டவரே
ஆண்டவரே ஆரோக்கியம் கொடுங்கப்பா. எங்களை பாதுகாத்துக்கோங்கப்பா. குடும்பத்தை பாதுகாருங்க, சபையை பாதுகாருங்க, சபையை பாதுகாருங்க, சபையை பாதுகாருங்க. ரக மன சபா தட ரக நீமா நர மன கம நத தட ரிபா நர மன ஷ ரக மன கப துட நீமா நர மன கப துட. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கடந்த மாதம் காத்த தேவன், கடந்த மாதத்தில் காத்த தேவன் நான் புதிய மாதத்தில் நீமா நர மன கப தட ரக ரிபா நர மன சபா துட கரோ. இயேசுவின் நாமத்தில் நான் மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாங்கப்பா. கல்கள் போல சுமங்கப்பா. தூக்கி சுமக்கிற தேவன், எங்களை தூக்கி சுமக்கிற தேவன், எங்களை ஆற்றுகிற தேவன், எங்களை கண்ணீரை துடைக்கிற தேவன், எங்க உபத்திரத்தை மாற்றுகிற தேவன், கவலையை மாற்றுகிற தேவன், கண்ணீரை மாற்றுகிற தேவன், வியாதியை மாற்றுகிற தேவன், உபத்திரத்தை மாற்றுகிற தேவன், வெளிவனத்தை மாற்றுகிற தேவன். இந்த மாதம் முழுவதும் ரீபலர மன கம நத டட ரக்க மன சபா துட கரோ ரக்க மன. எத்தனையோ இக்கட்டுகள், எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ போராட்டங்களுக்கு எங்களை விலக்கி காத்த தெய்வமே, எங்களை விலக்கி காத்த தெய்வமே, எங்களை விலக்கி காத்த தெய்வமே. இந்த புதிய மாசத்துல மடைய பாதத்தில் வந்திருக்கிறோம், மடைய பாதத்தில் வந்திருக்கிறோம், மடைய பாதப்படியில் வந்திருக்கிறோம், மடைய பாதத்தில் விலை வந்திருக்கிறோம். ரிபலர மன கபா ரிக்க மன கம நட ரபா. ஆண்டவரே இந்த மாதத்தை நம்முடைய பாதத்தில் துவக்க வந்திருக்கிறோம். இந்த மாதத்தை நம்முடைய பாதத்தில் இருந்து ரீபாலர மன சபா நம்முடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் துவக்க வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன நெருக்கடி உமக்கு தெரியும் ஐயா. கடந்த மாதத்தில் காத்த தேவன், இந்த புதிய மாதத்தில் எங்களை ஒவ்வொருவரும் எங்கள் குடும்பம், எங்கள் சபை, எங்கள் பிள்ளைகள், எங்கள் பயணம் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து எங்களை தாங்கி, எங்களை தப்பித்து, எங்களை குணப்படுத்தி, எங்களை சுகமாக்கி, எங்களை ஆரோக்கியப்படுத்தி, எங்களை ஆசீர்வதித்து ரீமாலர மன கபா துட கரோ ரீமாலர மன சக தட ரீமாலர மன கதா தட ரக அல்மா ரக சேமல் ரீமாலர மன கபா துட கரோ ரீமாலர மன சபா துட ரீமாலர மன. ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய வல்லமையா, ஒரு புதிய மகிமையா இந்த மாதம் முழுவதும் இந்த முதல் நாளிலேயே இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர்களை நிரப்பி எங்களை நிரப்பி இந்த மாதத்துக்கு தேவை எல்லா விதமான அபிஷேகம், எல்லா விதமான வல்லமை, எல்லா விதமான கிருபை. ரிபலர மன கப தட ரக மன ஷேகதோ ரிபலர மன துடக்கரோ நிமனர மன சப துடக்கரோ. இயேசுவின் நாமத்தில் அத்தனை அபிஷேகம், அத்தனை கிருபை, அத்தனை வல்லமை, அத்தனை வரங்க இந்த மாதம் முழுவதும் எங்களை தூக்கி சுமக்க தேவன், எங்களை தூக்கி சுமக்கிற தேவன். எங்களுக்கு தாங்கப்பா. நான் முதல் நாளிலேயே இந்த அதிகாலை வேளையில் அந்த அபிஷேகத்தை கொடுத்து, அந்த கிருபைகளை கொடுத்து, அந்த வல்லமையை கொடுத்து, அந்த வரங்களை கொடுத்து கர்த்தர் எங்களை நடத்தும். இந்த முதல் நாளிலே எங்களை நிரப்பிடுங்கப்பா. இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர்களை ஒவ்வொருவர் நிரப்பி விடுங்கப்பா. நீ மன சக தட நீ மன கப தட ரக நட அல்மா ரக சேமா நதோ ரக மன கப துட கர. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய மகிமை எங்களை ஒவ்வொருவர் அந்த கர்த்தருடைய மகா பெரிய மகிமை, அந்த கர்த்தருடைய மகா பெரிய மகிமை ரீபாலர மன சபா துட கர நீமனர மன. எதிரிகளை தங்களுக்கு தாங்களே பெற்றுள்ள மடிய வச்ச மகிமை, எதிரிகளை தங்களுக்கு தாங்களே பெற்றுள்ள மடிய வச்ச அந்த மகிமை, அந்த பிரசன்னம், அந்த மகிமை இந்த காலை வேளையில் எங்களை ஒவ்வொருவர் அந்த மகிமையா, அந்த அபிஷேகத்தை, அந்த கிருபையா கர்த்தர் நிரப்பு. Nimanara mana kaba raka mana kaba dada raka nimanara mana shaba duda lara nimanara mana kaba duda alma raka sekato ribalara kodo nimanara baduda kara ribalara mana shaba duda Yesuவின் நாமத்தில் அந்த மகிமையா அந்த செகண்ட் மகிமை இந்த மாதத்தில் ஆண்டவர் இந்த மாதத்தில் முதல் நாள் இந்த அதிகாலை வேளையில் இந்த செகண்ட் மகிமை ஏ மாக்காதாடா ரக மன சபா சாலமோன் மண்டபத்தில் இறங்கின சாலமோன் ஆலயத்தில் இறங்கின அந்த தேவ மகிமை இந்த முதல் நாளிலேயே அந்த மகிமையா அந்த அபிஷேகத்தை அந்த கிருபையா இந்த காலை வேளையில் இந்த அதிகாலை வேளையில் எங்களை ஒவ்வொருவரும் நிரப்போ
ரிபலர மனசகனரா ரிபலர மனகமனதட அல்மரகபதுடகர நிமனர மனசபதுடியகர அல்மரபதுடகர மனகப அல்மரகதடா கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிற இரக்கத்தினாலே தாயின் கருவிலிருந்து தாங்கி வந்து என்னால் வரை தாங்குகிற இரக்கத்தினாலே என்னை தாங்கினே ஓ சுமந்தி நல்ல சுகந்தந்தி கடந்த மாதம் முழுவதும் ஓ தப்பிவிதி சுமந்தி நல்ல சுகந்தந்தி என்னை தாங்கினே 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 தப்பிவிதி சுமந்தி நல்ல சுகந்தந்தி கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிற இரக்கத்தினாலே தாயின் கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிற இரக்கத்தினாலே தகப்பன் போல தூக்கிதின சுமந்து வருகிறீர் தாய போல ஆற்றிதின தேற்றி வருகிறீர் தகப்பன் போல இயேசுவின் நாமத்தினால் தகப்பனே இந்த மாதம் முழுவதும் ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல எங்களை தூக்கி சுமந்துக்கோங்கப்பா எங்களை தூக்கி சுமந்துக்கோங்கப்பா உடைய சட்டையின் மறைவில் உடைய சட்டையின் மறைவில் உடைய தோல் மேல ரிமலர மன கப துட ரிக மன சக துட ரிமலர மன கப துடக்கற அல்ம ரசக ரிமலர மன கத டட ரக ஒரு மகிமையினால் உடைய மகிமையினால் உடைய பிரசன்னத்தில் எங்களை நிரப்பி இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து கலைகளை போல சுமந்து எத்தனை தீமைகளுக்கு மனுஷரால் பிசாசினால் அந்தகார வல்லமையால் உலக வல்லமையால் வரக்கூடிய அத்தனை ஆபத்துகளுக்கு அத்தனை போராட்டங்களுக்கும் எங்களை விலக்கி இந்த முதல் நாளிலிருந்து உம்முடைய கரத்துக்குள்ள வச்சு உம்முடைய சட்டைக்குள்ள வச்சு உம்முடைய நிழலுக்குள்ள வச்சு உம்முடைய பார்வைக்குள்ள வச்சு கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறோம் கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிற இரக்கத்தினாலே தாயின் கருவிலிருந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிற இரக்கத்தினாலே என்னை தாங்கினே தப்பிவிதி சுமந்தி நல்ல சுகந்தந்தி என்னை தாங்கினே ஓ சுமந்தி நல்ல சுகந்தந்தி என்னை தாங்கினே தப்பிவிதி சுமந்தி நல்ல சுகந்தந்தி என்னை தாங்கினே தப்பிவிதி சுமந்தி நல்ல சுகந்தந்தி என்னை தாங்கினே தப்பிவிதி சுமந்தி நல்ல சுகந்தந்தி கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிற இரக்கத்தினாலே தாயின் கருவிலிருந்து தாங்கி வந்து நாள் வரை தாங்குகிற இரக்கத்தினாலே தகப்பன் போல தூக்கிதினோ சுமந்து வருகிறீர் தாயை போல ஆற்றிதினோ சொல்லுங்க தகப்பன் போல தூக்கிதினோ ஓ தாயை போல ஆற்றிதினோ உள்ளத்தின் ஆழத்தந்தே நன்றி ஐயா ஏசையா 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 ஸ்ரீமலர மன கப ரக மன கப துடக்கற ரிமலர மன சப துடக்கற நிமனர மன கப தட ரக அல்ம ரக்கசே ஒரு புதிய அபிஷேகம் ஒரு புதிய அபிஷேகம் ஒரு புதிய மாதத்தில் நான் புதிய மாதத்தில் ஒரு புதிய அபிஷேகம் ஒரு புதிய அபிஷேகம் ஒரு புதிய வல்லமை ஒரு புதிய வல்லமை ஒரு புதிய
புதிய மகிமை வருவாரு இந்த காலை வேளை, இந்த அதிகாலை வேளை, இந்த அதிகாலை வேளை, அந்த புதிய அபிஷேகம், இந்த புதிய வல்லமை, இந்த புதிய வரக, இந்த காலை வேளை வருவாரு நீ மலர மன கப தட ரக ரக மன சப தட லத ஒவ்வொரு நிரப்பங்கப்பா புதிய அபிஷேகத்தா, புதிய வல்லமையா, புதிய வரங்களா இந்த காலை வேளையில, இந்த காலை வேளை, இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு தேவையான வல்லமை, எங்களுக்கு தேவையான அபிஷேகம் நான் முதல் நாளிலேயே எங்கள் ஒவ்வொரு வரைக்கும் தேவன் தந்தரலும் கத்த தந்தரலும் கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை, கருவிலிருந்து தாங்கி வந்து இந்நாள் வரை தாங்குக இரக்கத்தினாலே, தகப்பன் போல தூக்கிதினோ, தாயை போல ஆற்றிதினோ, தகப்பன் போல தூக்கிதினோ, தாயை போல ஆற்றிதினோ, நன்றியா ஏசையா, 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 நன்றியா இயேசுவின் நாமத்தா கடந்த நாட்கள் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லி புதிய மாதம் செய்ய போற காரியத்தை நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த புதிய மாசத்துல எங்க வாழ்க்கையில, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, எங்க சபையில, கிளை சபைகள்ல ஆண்டவர் ரட்சகர் தேவ ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தர் நீ செய்ய போற அந்த மகத்துவமான, அந்த மகிமையான அந்த காரியங்களை எல்லாம் நினைச்சு நன்றி சொல்றாயா. ரக மன சக தட ரக நீம நர மன கப துட ரத தட நீம நர மன சப இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில தேவ சமூகம் கூடி வந்து ஆண்டவரே நீம நர மன கப துட அபிஷேகத்துக்காக, கிருபைக்காக, உம்முடைய வல்லமைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வர புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய வல்லமையா கர்த்தர் நிரப்போ ஒவ்வொரு நீம நர மன கப தட ரக நீம நர மன சப ஒவ்வொரு கிருபைக்கு காத்திருக்கிறவளுக்கு பிரியமாய் இருக்க தேவன் காலை வேளை எனக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு வல்லமை வேணும். இந்த மாசத்துல ஆண்டவர், இந்த மாதத்தை நாங்க ஓட்ட, இந்த மாதத்தை நாங்க நடக்க, இந்த மாதத்தை செய்ய அபிஷேகம் வேணும், உங்களுடைய கிருபை வேணும். உங்களுடைய கிருபைக்கு காத்து வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த புதிய அபிஷேகத்தை, புதிய வல்லமையா, புதிய கிருபையா ஒவ்வொரு நிரப்பி நடத்தும். கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குக இரக்கத்தினாலே, கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குக இரக்கத்தினாலே, கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குக கிருக்கத்தினாலே, தாங்கினே தபிபிதே சுமந்தி நல்ல சுகந்தந்தே, தாங்கினே தபிபிதே சுமந்தி நல்ல சுகந்தந்தே, தாங்கினே கமலர காஷே என்னை தாங்கினே சிமலர கத்தடா சுகந்தந்தே என்னை தாங்கினே இசையா சுகந்தந்தே என்னை தாங்கினே ஸ்ரீமலாரமான கத்துடா ஸ்ரீமலாரமான எத்தனையோ பச்சை தப்பி வச்ச தேவன் இந்த புதிய மாதத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை தப்புவீங்கப்பா. மனித கன்னிகள், பிசாசின் கன்னிகள், அந்தகார வல்லமைகள், கொள்ளை நோய்கள், எல்லா வியாதிகள், எல்லா விபத்துகள், எல்லா நாச மோச தீமைகளுக்கு இந்த மாதம் முழுவதும் எங்களை விலக்கி பாதுகாருங்க. ஸ்ரீமலார மன கப தட ரக மன சப தட லத தட நீம நர மன கப துடா இந்த மாதம் முழுவதும்
இந்த மாதம் முழுவதும் இந்த முதல் நாள் இந்த அதிகாலை வேளையிலிருந்து கர்த்தருடைய மகிமை இந்த மாதத்தின் துவக்கத்தில் நம்முடைய மகிமை இந்த ஆரம்ப நாளிலேயே இந்த ஆரம்ப நேரத்திலேயே ஒரு புதிய மகிமை ஒரு புதிய அபிஷேகம் ஒரு புதிய வல்லமை அந்த மகிமையா அந்த அபிஷேகத்தை அந்த வல்லமையா வருவாரு கத்த நிரப்பி ஏ மாக்காதாடா ராக மன சபா துடா கரா விமானர மன கபா ரிபாலர மன கபா துடா கரோ ரிபாலர மன சபா துடிபா ரிபாலர மன கதாடா ரிபாலர அந்த அபிஷேக வல்லமை வருவார் நிரப்ப அந்த புதிய அபிஷேகம் இந்த மாதத்துக்கு தேவையான அத்தனை விதமான ரிபாலர மன கபா போராட்டம் மேற்கொள்ள ஜெயிக்க ஒரு புதிய அபிஷேகம் ஒரு புதிய வல்லமை வருவார் நிரப்ப கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிற இரக்கத்தினாலே கருவிலிருந்து தாங்கி வந்து இரக்கத்தினாலே என்னை தாங்கிடி ஓ சுமந்தி நல்ல சுகம் தந்து என்னை தாங்கினே சீமா கத்தடோ ஓ சுகம் தந்தி என்னை தாங்கினே ஓ சுகம் தந்தி கருவிலிருந்து தாங்கி வந்த கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிற இரக்கத்தினாலே தாயின் கருவிலிருந்து தாங்கி வந்தே ஓ என்னை தாங்கினே ஓ சுமந்தி நல்ல சுகம் தந்தி என்னை தாங்கினே கடைசியா சொல்லுங்க ஓ சுமந்தி நல்ல சுகம் தந்தி என்னை தாங்கினே தப்பிபிதி 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 சுமந்தி நல்ல சுகம் தந்தி என்னை தாங்கினே சிமலரகோ சுகம் தந்தி என்னை தாங்கினே தப்பிபிதி சுமந்தி நல்ல சுகம் தந்தி என்னை தாங்கினே தப்பிபிதி சுமந்தி நல்ல சுகம் தந்தி என்னை தாங்கினே தப்பிபிதி சுமந்தி நல்ல சுகம் தந்தி என்னை தாங்கினே தப்பிபிதி சுமந்தி சுகம் தந்தி என்னை தாங்கினே தப்பிபிதி கடைசி 2 நிமிஷம் ரக்க மன சபா ரிபலர மன கபா அல்மா ரக்க மன கபா துடா ரிபலர மன கபா தடா அல்மா ரக்க ஷே ரிபலர மன இந்த புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கோ இந்த மாசத்துக்கு தேவையான இந்த மாதம் முழுவதும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ சுகமான வாழ்க்கையை வாழ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இந்த முதல் நாள் இந்த அதிகாலை வேளையில் உனக்கு தேவையான அபிஷேகம் தேவையான கிருபை தேவையான வல்லம் தேவையான வரங்கள் ரிக்க மன கபா தடா ரக ரிபலர மன சபா துடா கரா ரிபலர மன கபா துடா ரிபலர மன இயேசுவின் நாமத்தில் அந்த அபிஷேகத்தை அந்த கிருபையா அந்த வல்லமையா அந்த வரங்களா ஓ வருவாரு இந்த காலை வெளியில கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடைக்கிற கர்த்தருடைய சமூகத்தை மண்டிட்டு மன்றாடி ஆண்டவரே என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை வெளியில அபிஷேகத்தை வாஞ்சிட்டு கிருபையை வாஞ்சிட்டு வல்லமையை வாஞ்சிட்டு வரத்தை வாஞ்சிட்டு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஏ மக்கா ரக மன சபா துட கர ரிபலர மன கம நத நட ரிபலர மன ஷோ ரக மன கப துட கர மன அல்மா ரக தோ ரிபலர மன சபா இயேசுவின் நாமத்தில் ரிபலர மன கப ரக மன ஷக துட ரிபலர மன கப துட ரிபலர எனக்கு கிருபை வேணும்
வேணும், எனக்கு கிருபை வேணும், எனக்கு அபிஷேகம் வேணும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு எது கொடுக்கிறாங்களோ கொடுக்கலையோ எனக்கு கிருபை வேணும். கிருபைக்காக அபிஷேகத்துக்காக வாஞ்சையோடு தாகத்தோடு தேவ சமூகத்தை ஓடி வந்து மண்டிட்டு மண்டாடி கொண்டிருக்க அத்தனை பிள்ளைகளுக்கும் ஏ மக்கடா ரக மன சபா துளக்கடா ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய வல்லமை. ஓ வருவர் ஓ வருவர் ஓ வருவர் நிரப்பட்டோம் 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 நிரப்பட்டோம். ரிபாலா ரமணா கபாதுடா அல்மாரா கமனா ஷகா ரிகமனா கபாதுடா கரமனா ரிபாலா ரமணா கபா. இயேசுவின் நாமத்தை மீண்டும் வருவிச்சு ஜெபிக்கிறப்பா, மீண்டும் வருவிச்சு ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே 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 உங்க கிருபை இல்லைனா என்னால் வாழ முடியாது, உங்க கிருபை இல்லைனா என்னால் அசைய முடியாது, உங்க கிருபை இல்லைனா என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கிருபைக்காக 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 அபிஷேகத்துக்காக வாஞ்சையோடு தாகத்தோடு ஏக்கத்தோடு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த புதிய மாசத்துல எனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை என் அப்பா தருவார், என் ஆண்டவர் தருவார் என்று சொல்லி அந்த புதிய அபிஷேகத்துக்காக வாஞ்சையோடு விருப்பத்தோடு தாகத்தோடு காத்து வந்திருக்கிற ஏக்கத்தோடு ஜெபிச்சு வந்திருக்க அத்தனை பிள்ளைகள் நம்முடைய ஊழியக்காரன் இந்த காலை வேளை ஜெபிக்க, இந்த காலை வேளை ஜெபிக்க, இந்த காலை வேளை ஜெபிக்க ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய வல்லமை வந்திருக்க அத்தனை பிள்ளைகள் இந்த காலை வேளை அந்த அபிஷேகத்தை அந்த வல்லமையை கத்த நிரப்போ. ரிபாலா ரமணா ஷகனா அல்மாரா கபாதுடா கரம ரிபாலா ரமணா அக்கரா கசேக்கதுடா நிமனா ரமணா. ஹல்லேலூயா. என்னை தாங்கி நீ சொல்லுங்க தப்புவித்தீ சுமந்தி தெய்வமே நல்ல சுகம் தந்தே. கடந்த மாசம் முழுசோ என்னை தாங்கினி சுமந்தி நல்ல சுகம் தந்தே. என்னை தாங்கினி சுமந்தி நல்ல சுகம் தந்தே. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறி இரக்கத்தினாலே. தாயின் கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறி இரக்கத்தினாலே. சேர்ந்து சொல்லுவோம் தாங்கினி தப்புவித்தீ சுமந்தி சுகந்தந்தி. என்னை தாங்கினி ரிபாலா ரமண கத்தோடோ என்னை தப்புவித்தீ எசையா என்னை சுமந்தி எனக்கு சுகம் தந்தி. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறி இரக்கத்தினால். தாயின் கருவிலிருந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறி. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறி, தாயை போல ஆற்றி தினம். சொல்லுங்க தகப்பன் போல, நீங்க சொல்லுங்க தாயை போல. சேர்ந்து சொல்லாமா நன்றி ஐயா ஏசையா. எல்லாம் சேர்ந்து நன்றி ஐயா. மீண்டும் ஒரு விசை நன்றி ஐயா ஏசையா. 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 கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறி இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே
இந்நாள் வரை தாங்குகிறே இரக்கத்தினாலே. ஹல்லேலூயா. எளிமை நின்று எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. சொல்லுங்க, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் அத்தனையோ நினைத்து நினைத்து நான் துதிப்பே. இந்த காலை வேளையில ஆண்டவரை போற்றுவே. அத்தனையோ நினைத்து நினைத்து நான் துதிப்பே, ஆண்டவரை போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாது காத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த பாது காத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் வாழ வைத்தீரையா. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காய் உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். இந்த நோக்கத்துக்காக இந்த மாதத்தின் முதல் நாளிலே இந்த அதிகால வேளையில் கர்த்தருடைய சமூகத்துக்கு கூடி வர செய்தீர் என்பதை ஒருவேளை நாங்கள் அறியாதிருக்கலாம் ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாதிருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் இதுக்காக இந்த நாளை எங்கள் ஆயுசு நாளில் கூட்டி கொடுத்திருக்கிறீர் என்பதையும், எங்கள் ஞாபக புஸ்தகத்திலே இந்த நாளை பதிவு செய்வதற்காக இந்த நாளை எங்களுக்கு இலவசமாய் கிருபையாய் தந்திருக்கிறீர் என்பதையும் இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்துக்கு நேராக கொண்டு வந்து ஆண்டவர் எதற்காக கிருபைகளையும் அபிஷேகத்தையும் வல்லமையையும் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்பது ஒருவேளை எங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம், எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் எதற்காக அதையெல்லாம் செய்கிறேன் என்பதை அறிந்திருக்கலாம். அந்த நோக்கங்களை
இந்த காலை வேளையிலே எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களுக்கு அறிவித்து ஆண்டவரேம துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சமூக புறப்பட்டு போகும்போது ஒரு மகிழ்ச்சியான செய்திகளோடு நாங்கள் கடந்து போகுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் இரக்கத்தையும் கிருபையையும் ஆண்டவரே நம்பி வந்திருக்கிறோம். அழைப்பையும் அபிஷேகத்தையும் நம்பி வந்திருக்கிறோம். திறமையும் அறிவும் புத்தியும் ஒன்றும் இல்லை சாமி. உங்கள் இரக்கம், உங்கள் கிருபை, உங்கள் தயவு, இதை மட்டுமே நம்பி வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்களோட பேசும் ஆண்டவரே. குட்டி சாமியில் சொன்னதை நாங்களும் சொல்லுகிறோம். ஆண்டவரே நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதை எங்களை ஒரு வார்த்தைக்காக மட்டும் நாங்கள் சொல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக்குவதற்காகவும் நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே எங்களை நம்பி எங்களோடு பேசி உங்கள் நாமத்தை எங்களுக்கு மத்தியில் நீர் மகிமைப்படுத்தும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். எம்மா ஒரு சீசர்களுக்கு அப்பத்தை பிட்டு கண்களை திறந்து இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணினவர் இந்த காலை வேளையிலும் வேத வசனமாகிய அப்பத்தை பிட்டு கண்களை திறந்து இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து நான் ஜெபிக்கிறேன். உங்கள் இரத்தத்தின் வல்லமைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை பேசும், நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இதனான ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே. உட்காருவோம் உட்காருவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற இந்த மாதத்தை தேவனுடைய பாதத்தில் இருந்து நாங்கள் துவங்க வேண்டும் என்று வாஞ்சையோடும் விருப்பத்தோடும் ஏக்கத்தோடும் பெரிய எதிர்பார்ப்போடும் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கும் விலக்கி சகலவித நன்மைகளாலும் நிரப்பி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல காத்து கழுகளை போல சுமந்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி கர்த்தர் காப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமே ஆமே. கர்த்தர் நல்லவர். ஆமே. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமே. நாம் நிற்பது தேவ கிருபை. ஆமே. நாம் நிர்மூலமாகாத கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆமே. கர்த்தருடைய கிருபையினால கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல காத்து கல்களை போல சுமந்து எத்தனையோ தீமைகள் வந்த போதும் அவைகள் ஒன்றும் நம்மை அணுகாம கர்த்தரை பாதுகாத்து பராமரித்து ஆளுக செய்து ஆசீர்வதித்து ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் கரம் பிடித்து நம்மை கர்த்தர் வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆமே. அதை நினைத்த இருதயத்தின் ஆழத்திலும் கர்த்தருக்கு நாம் என்ன செய்யணும்? நன்றி சொல்ல வேண்டும். ஆமே. அதை போலவே கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மை மகிமையாய் நடத்துவதற்கு தேவன் ஆவலாக இருக்கிறார் என்பதை நான் தேவ பிரசன்னத்திலே நான் உணர்கிறதை நான் காண முடிகிறது. ஆமே. கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதத்தை கர்த்தர் மகிமையாய் நடத்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், மேன்மையாக படுத்த வேண்டும். கடந்த மாதத்தை விட இந்த மாதத்தில் இன்னும் விசேஷித்தமான ஆசீர்வாதங்களையும் விசேஷித்தமான நன்மைகளையும் விசேஷித்தமான காரியங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவர் யோசிக்கிறதையும் ஆண்டவர் ஆசை வைத்திருக்கிறதையும் நான் ஆவியிலே உணர முடிகிறது. ஆமே ஆமே ஆமே. இதோ கடந்த மாதத்தை விட இந்த மாதம் குறைத்த அல்ல. இந்த மாதத்திலே கடந்த மாதத்தை விட என் பிள்ளை எப்படி வைக்கணும்? மேன்மையாக வைக்கணும், ஆசீர்வாதமாக வைக்கணும், சந்தோஷமாக வைக்கணும், மகிழ்ச்சியாக வைக்கணும், மன நிறைவாய் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் இருதயத்தில் ஆசைப்படுகிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். ஆமே. ஆனால் அதுக்கு இசைந்தவர்களாய் இணைந்தவர்களாய் விட்டு கொடுக்கிறவர்களாய் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட்டால்தான் கர்த்தருடைய ஆசையை அவர் நிறைவேற்ற முடியும். ஆமே. ஸோ அவர் இருதயத்தில் ஆசை இருந்தால் மாத்திரம் போதாது, அந்த அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? விட்டு கொடுக்க வேண்டும். ஆமே. லோத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை.
ஆமென். ஆனாலும் அவன் விட்டு கொடுக்காததுனால அவர் ஆசை என்ன செய்ய முடியல, அவரால் நிறைவேற்றவே முடியல. அதை போல இன்னைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து ஆசைப்பட்டாலும் ஏக்கம் வச்சாலும் எதிர்பார்ப்பு வச்சாலும், பட் அந்த ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் எப்போ கர்த்தர் நிறைவேற்ற முடியும் அப்படின்னா, அந்த ஏக்கத்துக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கும் நான் என்ன செய்யணும், கர்த்தருக்கு நான் விட்டு கொடுக்கணும், கர்த்தருக்கு நான் விட்டு கொடுக்கணும். பட் நான் பிடிச்ச பிடியில் தான் நிற்பேன் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். ஆண்டவர் லோத்துக்கு சொன்னார், ஓடி போயிடுப்பான்னார் இல்லையா? என்னால் முடியாதுன்னுட்டான். அதுக்கு மேலே என்ன ஒன்றும் செய்யவும், உன்னாலேயே முடியாதுன்னா என்னாலேயும் அவ்வளோதான். நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டோன்னா அதுக்கு மேலே கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்னா, நம்ம கூட போராடி இல்லை நீ போய் தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு என்ன செய்ய மாட்டாருன்னா, நமக்கு திணிக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கிடையவே கிடையாது. ஆமென். எதையுமே நம்ம ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், எதையுமே நம்ம ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், திணிக்க மாட்டார். எதையுமே திணிக்க மாட்டார். சொல்லுவார், கேட்டால் தோத்துறோம், கேட்காட்டியும் தோத்துறோம். கேட்டால் அது கேட்ட நன்மை, கேட்கலனா அது கேட்ட பாதிப்பு. இப்போ லோத்து என்ன செய்யவே முடியாது, ஏன் ஆண்டவரே என் மனைவி இப்படி ஆயிட்டா, கேட்கவே முடியாது இல்லையா? ஏன் ஆண்டவரே என் மனைவி இப்படி ஆயிட்டான்னு கேட்கவே முடியாது. ஏன் ஆண்டவரே என் 2 பிள்ளைகள் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு கேட்கவே முடியாது. கர்த்தர் ஒரே ஆன்சர் பண்ணுவா, நான் அப்பே தானே சொன்னேன், இதை நடக்கிறதுக்கு முன்னாடியே தானே உனக்கு என்ன சொல்லிட்டேன், உனக்கு சொன்னப்பா, நீ என்ன செய்யலை, நீ முடியாதுன்னு சொல்லிட்டே, நான் என்ன செய்ய, நீ முடியாதுன்னு சொல்லிட்டா நான் என்ன செய்ய. எனக்கு ஆண்டவரும் நம்மளை முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு மேலே கர்த்தர் என்ன செய்ய முடியாது, அவரால் ஒன்றும் செய்யவே முடியாது. எந்த அளவுக்கு இந்த மாதத்தில் தேவனோடு இணைந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு அர்ப்பணித்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காணப்படுவோம்னா நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆசையை, கர்த்தருடைய விருப்பத்தை, கர்த்தருடைய தாகத்தை, கர்த்தருடைய ஏக்கத்தை, கர்த்தருடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் என்ன செய்ய முடியும், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்ற முடியும். ஆமென். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில், இல்லை ஆண்டவரே லோத்தை போல என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவரும் சொல்லிடுவார், சரிப்பா என்னாலையும் இதுக்கு மேலே ஒன்று செய்ய எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்துட்டேன் இல்லையா? நேற்று சாயங்காலம் தான் சொல்லி பார்த்துட்டேன், நைட்டு பூரான்னு சொல்லி பார்த்துட்டேன், ஏதோ ஒன்று பண்ணுப்பான்னு சொல்லி பார்த்தேன், என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், நீ கடைசி என்ன சொல்லிட்ட, முடியாதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? கதை யாருக்கோ சொல்கிறார், அதை முடியாதுன்னு சொல்லிட்டேன். நீ முடியாதுன்னு சொன்னால் நான் என்ன செய்ய முடியாது, அதுக்கு மேலே என்னாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. என்னால் முடியும்னு சொல்லி அப்படி என் கூட இணைஞ்சி வந்தீங்கன்னா, என் கூட ஒத்துப்பட்டு வந்தீங்கன்னா, என் கூட சேர்ந்து வந்தீங்கன்னா, என் கூடத்தை கொஞ்சம் என்ன பண்ண, கொஞ்சம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து, சரி ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் சரின்னு சொல்லிட்டாலே போதும். என்ன சொல்லிட்டா போதும், என்ன சொல்லிட்டா போதும், சரின்னு சொல்லிட்டாலே போதும். ஆமே ஆமே. ஆபரம் கூட ஒரு பழக்கனை பார்த்தீங்களா, எது சொன்னாலும் சரி, சரி உன் பிள்ளைய கொண்டு போய் வெட்டுப்பா, சரி கொஞ்சம் மோரியா மோலிக்கு போப்பா, சரி நீ அங்கே போப்பா, சரி நீ இங்கே போப்பா, சரி நீ என்ன சொன்னாலும் சரி, அவ்வளோதான். ஒரே பதில் என்ன பதில், சரி. ஒரே பதில் என்ன பதில், சரி. ஆனால் லோத்துக்கு ஒரே பதில் என்ன பதில், இவன் முடியாதுன்னா அவரால் முடியாதுன்னு முடிச்சிட்டார் இல்லையா? இவன் சரியான பத்தியா, இவர் சரியான உடனே அங்கே என்ன ஆயிடுச்சு, அது ஒரு பக்கம் ஆடு ஏறிக்கிட்டே இருக்குது, இவர் ஒரு பக்கம் மலை ஏறிட்டே இருக்கிறார். ஆமே. இவர் ஒரு பக்கம் மலை ஏறிக்கிட்டே இருக்கிறார், மறுபக்கம் ஆடு மறுபக்கம் ஏறிக்கிட்டே இருக்குது. உள்ள போனார், தோத்திரம் பண்ணிட்டு சந்தோஷமா வந்துட்டார். ஆமே. ஏன், சரி அவ்வளோதான். இன்னைக்கு ஒன்று சொல்ல கற்றுக்கோங்க, என்ன சொல்ல கற்றுக்கோங்க, சரி. எது சொன்னாலும் அது எப்படி அப்படின்னா சரி. என்ன பண்ணி என்ன சொல்ல விரும்புகிற, முடியாதுன்றியா, சரி. நீ முடியாதனாலும் அவர் சரின்றாரு, நீ சரின்னு சொன்னாலும் அவர் சரின்றார். அவருக்கு நோ சொல்லி பழக்கமே இல்லை. நீ எப்படியோ அப்படியே நானும் இல்லையா? தகப்பன் எவ்வளியோ தமையனோ, தகப்பன் எவ்வளியோ தமையனோ, தமையனா புரியுதானே, தமையனா மகன், தகப்பன் எவ்வளியோ மகனோ அவ்வளியே, நீர் என்ன வழியோ நானும் அவ்வளியே. அவர் சொல்றாரு, நீ எந்த வழியில் போறியோ அதே வழியில் நானும் வரேன். வர்றதில் என்ன பார்த்துக்கோ, நான் சொல்கிற வழியில் போனால் நான் முன்னாடி போவேன், நீ பின்னாடி வரலாம். நீ சொல்கிற வழியில் போனால் நீ முன்னாடி போகலாம், நான் பின்னாடி வரேன். நீ முன்னாடி போகணுமா நான் முன்னாடி போகணுமா, நீ என்ன பண்ணு, நீயே என்ன பண்ணு, பக்கத்தில் கேளுங்க. அவர் முன்னாடி போகணுமா நீங்கள் முன்னாடி போகணுமா, கையை பிடிச்சி கேளுங்க. அவர் முன்னாடி போகணுமா நீங்கள் முன்னாடி போகணுமா? அவர் முன்னாடி போனா வெங்கல கதவு, சொல்லுங்க, வெங்கல கதவு உடையும், இரும்பு தாப்பால் முறியும், அந்தகாரத்தில் இருக்கிற
பொக்கிஷங்கள் கிடைக்கும். இரும்பு கதவு தானா திறவுண்டு போகும். நீங்கள் முன்னாடி போனால் எப்படி இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆமே ஆமே. அப்போ தேவன் இல்லைப்பா, நான் தான் ஆண்டவர், நான் தான் என்ன செய்வேன், நான் தான் முன்னாடி போவேன், நீ என்ன பண்ணுறது, நீ எனக்கு பின்னாடி வா சொல்ல மாட்டா. நீ முன்னாடி போறியா, நீ முன்னாடி போ, நான் என்ன செய்கிறேன், பின்னாடி போகிறேன் இல்லையா. இல்லை ஆண்டவரே நான் தான் முன்னாடி போவேன், சரி போப்பா, நான் என்ன வரேன், பின்னாடி வரேன். இல்லை ஆண்டவரே நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன், சரி வாப்பா. ஆமே. எது சொல்ல அவர் என்ன சொல்கிறாரு, நீ எந்த பக்கம் வந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு, சரி நீ எந்த பக்கம், நீ கிழக்க போனாலும், இப்போ ஆபிரகாம் சொன்ன இல்லையா, நீ கிழக்க போனா நான் மேற்க போகிறேன் இல்லையா, நீ மேற்க போனா நான் கிழக்க போகிறேன். நீ எப்படி போறியோ அப்படி என்ன செய்கிறேன், நீ எப்படி போறியோ அப்படியே நான் என்ன செய்கிறேன், நான் வந்துடுறேன். ஆமே. நீ எப்படி போறியோ அப்படியே நான் வந்துடுறேன். உனக்கு மாற நான் என்ன செய்ய விரும்பலை, நான் செய்ய விரும்பலை. நீ வேணா எனக்கு மாற செய்யலாம், ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், உனக்கு மாற செய்ய விரும்பலை. நீ முன்னாடி போறியா, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். ஆனால் முன்னாடி வரதெல்லாம் யார் தான் பார்த்துக்கணும், முன்னாடி போகிறது நீ தான் பார்த்துக்கணும் இல்லையா. நான் முன்னாடி போனால் நான் என்ன செய்வேன், அது எது வந்தாலும் நான் பார்த்துக்குவேன். நீ முன்னாடி போனால் உனக்கு பாதிப்பு, எனக்கு சேஃப்டி. நான் முன்னாடி போனால் எனக்கு பாதிப்பு, உனக்கு சேஃப்டி. நீ சேஃப்டியாக இருக்கணுமா, நான் சேஃப்டியாக இருக்கணுமா, நீயே முடிவு பண்ணு. ஆமே. சொல்றது புரிஞ்சுக்கிச்சு இல்லையா. நீ சேஃப்டியாக இருக்கணுமா, நான் சேஃப்டியாக இருக்குமான்னு. இல்லை ஆண்டவரே நான் பாதிக்கப்பட்ட பரவாயில்ல, நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் ஆண்டவரே. ஓகே. இல்லை ஆண்டவரே நான் தான் சேஃப்டியாக இருக்கணும், நீங்கள் பாதிக்கப்பட மாட்டேங்க எனக்கு தெரியும். நீங்கள் முன்னாடி போயிட்டா நான் எப்படி இருப்பேன், நான் சேஃப்டியாக இருப்பேன். நான் முன்னாடி போனால் நீங்கள் சேஃப்டியாக இருப்பீங்க. இப்போ நான் சேஃப்டியாக இருக்க வந்திருக்கேன்னா அவரை சேஃப்டி படுத்த வந்திருக்கிறேன்னா, அவர் சேஃப்டியாக இருக்குன்னு நினைக்கிறியா, நீ சேஃப்டியாக இருக்குன்னு நினைக்கிறியா, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆமே. அப்போஸ்தலர் ஆபிரகாம் சொல்லுவார், நீ வாப்பான்னுவார் இல்லையா. 12 நீ போப்பான்னுவார். 12 அப்போஸ்தலர் 7 நீ வான்னுவார். 12 அப்போ ஆதியாகமம் 12 நீ போன்னுவார் இல்லையா. வானா என்ன அர்த்தம், நான் முன்னாடி போகிறேன், எனக்கு பின்னாடி நீ வாப்போ, நான் சேஃபாக கூட என்ன செஞ்சிடறேன், அங்கே சேர்க்கிறேன்னு அர்த்தம் இல்லையா. இல்லை ஆண்டவரே நான் இப்படி தான் போவேன்னா, போனார் அப்போ செத்து போயிட்டான், என்ன பண்ண, நான் முன்னாடி வாழ வந்தது என்ன இருக்கும், சேப்பை போய் சேர்ந்துருக்கலாமா. ஆனால் இல்லை ஆண்டவரே நான் இப்படி போக மாட்டேன், அப்படியெல்லாம் வரமாட்டேன், நான் இப்படி தான் போவேன். அங்கே போனா இல்லையா, யார் போய் சேர்ந்துட்டாரு, அப்பா தேராக்கு எங்கே போயிட்டாரு, போய் சேர்ந்துட்டாரு. இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ நீ போட்டார். வாய்ப்பு ஒரு முறை தான், வாய்ப்பு பை சான்ஸ் ஒரு முறை தான். அடிக்கடி சான்ஸை கொடுத்துட்டே இருக்க மாட்டார், அடிக்கடி சான்ஸை கொடுத்துட்டே இருக்க மாட்டார். அந்த வாய்ப்பை பயன்படுத்துவோம்னால் நாம் புத்திசாலிகள். ஆமே. வாய்ப்பை நழுவ விட்டுட்டு அதுக்கு மேலே ஐயோ இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா, இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா, இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு ஒரு முறை தான். அந்த வாய்ப்பை சரியான விதத்தில், சரியான நேரத்தில், சரியான குலத்தோடு நாம் கையாண்டுட்டோம்னா கர்த்தரை ஆசீர்வதிக்க தேவன் ரொம்ப எளிது. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அவருக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனை யாருக்கு தான், நமக்கு தான். ஆமே. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீ இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீ இரக்கத்தினால். என்னை தாங்கினி தப்புவித்தி சுமந்தி நல்ல சுகந்தந்தி. என்னை தாங்கினி தப்புவித்தி சுமந்தி நல்ல சுகந்தந்தி. கர்த்தர் என்ன கொடுத்தார், தாங்கினார், தப்புவித்தார், சுமந்தார், சுகம் தந்தார். ஆமே. இதுவரைக்கும் தந்தவர் இனியும் நடத்துவதற்கு தேவன் நல்லவரை காமிச்சார். கர்த்தருடைய சமூகத்திலே நான் நோக்கி கடந்த வாரம் முழுவதும் நான் தொடர்ந்து போராடிட்டே ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஆனாலும் நேற்றுக்கு இரவு ஒரு 9:30 மணிக்கு ஒரு வேத பகுதியை வாசிக்கும்படி எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதை வாசிக்கும்போது அந்த வேத பகுதியிலிருந்து இன்னொரு வேத பகுதியை வாசிக்க எனக்கு தூண்டினார். பட் அந்த 2வது வேத பகுதியிலிருந்து தான் ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு உணர்த்தி இந்த வார்த்தையை பேசும்படி கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் இந்த மாதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து. இந்த வார்த்தையை தான் கர்த்தர் எனக்கு இருதயத்தில் கொஞ்சம் ஆழமாக உணர்த்தினார். உன்னோட கூட இருந்து, உன்னோடு கூட இருந்து உன்னை என்ன செய்வேன்னா அந்த இருந்துன்ற வார்த்தை தான் எனக்கு திரும்ப திரும்ப கொஞ்சம் ஆழமாகவே என் இருதயத்திலே கொஞ்சம் கர்த்தர் என்ன செஞ்சார்னா அதை உணர்த்திக்கிட்டே இருந்தார். எதுன்னா உன்னோடு கூட இருந்து, உன்னோடு கூட இருந்து, உன்னோடு கூட இருந்து. அப்போ எது வரைக்கும் கர்த்தர் நம்ம கூட இருந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அப்படின்னா அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ எது வரைக்கும் கர்த்தர் நம்ம கூட இருக்க விரும்புகிறார்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நீ நினைக்கிற வரைக்கும் கர்த்தர் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமே ஆமே. புரியுதா? பேசுறது புரியுதுங்களா? பேசுறது புரியுதா? அதுக்கு மேலே என்னால் பேச முடியாது. அவ்வளோதான். நீ புரிஞ்சுக்கிட்டாலும் அவ்வளோதான், நீங்கள் புரிஞ்சிக்கனாலும் அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு முடியாது. அதனால் அவ்வளோதான் இருக்கிற வாய்ஸ். அதனால் இருக்கிறத முயற்சி பண்ணி பேசிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். அப்போ ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நான் முடிவெடுக்கிற வரைக்கும், கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார் அப்படின்னு நான் சொல்கிற வரைக்கும் என் கூட இருந்து என்னை ஆஸ்வதிக்க விரும்புகிறேன். ஆமே. ஏதோ நான் வந்தேன் போன கொடுத்த அப்படி போக விரும்பலை. உன்னோட கூட இருந்து உன்னை ஆஸ்வதிப்பேன். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் ஆஸ்வதிக்கப்பட்டேன் அப்படின்னு எனக்கு தெரிகிற வரைக்கும் நான் ஆஸ்வதிக்கப்பட்டேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லலை, ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு எனக்கு தெரிகிற வரைக்கும் கர்த்தர் எங்க இருக்க விரும்புகிறார்னா என் கூட இருக்க விரும்புகிறார். ஆமே. அப்போ எப்போ நான் கர்த்தனை ஆசீர்வதிச்சிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் அவர் என்னை விட்டு என்ன செய்ய விரும்புகிறார்? விலகி போக விரும்பலை, கடந்து போக விரும்புகிறார். ஆமே. விலகி போகிறது ஒரு அனுபவம், கடந்து போகிறது மற்றொரு அனுபவம். விலகி போகிறது ஒரு அனுபவம், கடந்து போகிறது ஒரு அனுபவம். கர்த்தர் விலகி போக விரும்பலை, கடந்து போக விரும்புகிறார். ஆமே. எப்போ கடந்து போவார்? எப்போ கடந்து போவா? நான் ஆஸ்வதிக்கப்பட்டேன், கர்த்தரனை ஆசீர்வதிச்சிட்டார் அப்படின்னு எனக்கு தெரிகிற வரைக்கும், ஓ கர்த்தரை ஆஸ்வதிச்சிட்டார்ப்பா அப்படின்னு நான் என் வாயில சொல்கிற வரைக்கும் கர்த்தர் என்ன செய்ய விரும்பலை, என்னை விட்டு விலகி போக விரும்பலை, என் கூடவே இருந்து. சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க கூடவே இருந்து முடிப்பாங்க இல்லையா? சில நேரம் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க இல்லையா? சில பேரை சில விருந்தாளிக்கு வீட்டுக்கு வருவாங்களா? வீட்டிலேருந்து சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறவங்களும் உண்டா? சில விருந்தாளி எங்கேருந்து அனுப்புவோம்? வீட்டிலேருந்து சரி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓகே நீ சரி போயிட்டு வாங்க, நாங்கள் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு, நான் என்ன செய்கிறேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து அனுப்பிடுவாங்க இல்லையா? சில விருந்தாளியை கேட்டு வரைக்கும் வந்து பையன் முடிஞ்சால் நம்மளே தூக்கிட்டு வந்து அவன் கையில் கொடுத்து சரி என்ன பண்ணுங்க, ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்போம் இல்லையா? சில விருந்தாளியை பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்து பஸ்ஸு ஏறி பஸ்ஸில் உட்கார வச்சு அவங்கள கையில் கொடுத்து முடிஞ்சால் டிக்கெட்டையும் வாங்கி கையில் கொடுத்துட்டு பஸ்ஸு போகிற வரைக்கும் கீழே இருந்து பார்த்துட்டு பஸ்ஸு மறையிற வரைக்கும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கையாட்டி அனுப்புகிறவங்களும் உண்டு. 3 பேரையுமே வழி அனுப்புறதான் இல்லையா? வீட்டிலேருந்து அனுப்புறதுனால அவங்க பாவியின் அர்த்தம் இல்லை, அவங்களுக்கு பிடிக்கிற அர்த்தம் இல்லை. கேட்டு வரைக்கும் வந்து அனுப்புறதுனாலையும் அவங்கள பிடிக்க அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த பஸ்ஸு போகிற வரைக்கும் இல்லையா? சில பேர் பஸ்ஸு போனால் கூட ஜன்னல் எட்டி பார்ப்பாங்க பார்த்தீங்களா? பஸ்ஸு போனால் கூட என்ன செய்வாங்க, அப்படி எட்டி பார்த்து போயிட்டு வர அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நம்மளே அந்த ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே கிடையாது. அப்படியா? இல்லை அப்படி இருக்குல்ல. இப்போ எந்த அனுபவத்தில் கர்த்தருக்கு விரும்புகிறாருன்னா, வீட்டுக்கு வந்து சரி வந்துட்டியா, சாப்பிட்டியா, சரி எனக்கு வேலை இருக்குது, உன் வேலை என்ன பண்ணு நீ பாரு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மேலே இருந்து என் வேலை என்ன பண்ணாதா, கெடுக்காதான்னு அர்த்தம் இல்லையா?
கேட்டு வரைக்கும் வந்து என்ன அர்த்தம்? சரி என்ன பண்ணு, இதோட வந்தப்ப இதுக்கு மேலே என்ன பண்ணாத, இதுக்கு மேலே தொந்தரவு பண்ண போயிட்டு வான்னு அர்த்தம் இல்லையா? ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்து பஸ் வர வரைக்கும் காத்திருந்து பஸ்ஸில் நம்மளே ஏறி சீட்டை பிடிச்சி அந்த சீட்டில் அவங்கள உட்கார வச்சு டிக்கெட்டை அவங்க கையில் கொடுத்துட்டு அந்த பஸ்ஸு போகிற வரைக்கும் அப்படியே கூடவே இருந்து பார்த்துட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிற பார்த்தியா? இந்த அனுபவம் தான் உன்னதமான அனுபவம். அவங்க எப்படி போவாங்க? அவங்க எப்படி போவாங்க? பஸ்ஸு போகிற வரைக்கும் என் கூடவே இருந்தாங்கப்பா அப்படின்னா அவங்க கடைசி பயணம் வரைக்கும் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறா? நம்ம கூடவே இருந்து. எது வரைக்கும்? எந்த அளவுக்கு நீ ஆஸ்வதிக்கப்பட்டேன்னு நீ சந்தோஷமாயிடணும். என்ன ஆயிடணும்? கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிட்டா அப்படின்னு நீ சந்தோஷம் அடைகிற வரைக்கும் கர்த்தர் உன்னை விட்டு விலகாம, உன்னை விட்டு கடந்து போகாம நம்ம கூடவே இருந்து, அதனுடைய உண்மையான அர்த்தம். ஆமே, கூடவே இருந்த என்ன அர்த்தம்? கூடவே இருந்த என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும். இதுக்கு மேலே அவங்களோட என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அந்த நிலைமை வருகிற வரைக்கும் கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நம்மளை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். இந்த 3வது அனுபவத்துக்கு நேராக தான் கர்த்தரை நடத்த விரும்புகிறார். ஆமே. அப்போ அந்த மாதிரி என்ன நினைச்சிடணும்? நீ ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு நீ சொல்ற வரைக்கும் கர்த்தரை ஆசீர்வதிச்சிட்டார் அப்படின்னு சாட்சி சொல்றது இல்லை. சாட்சி சொல்றது ஒரு அனுபவம் இல்லையா? சாட்சிக்காக சொல்றது ஒரு அனுபவம். எது அனுபவம்? சாட்சி சொல்றது ஒரு அனுபவம், சாட்சிக்காகவே சொல்றது மற்றொரு அனுபவம். இதை ரெண்டையும் தாண்டி என் மனசுல கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பா அப்படின்னு நான் திருப்தி அடைகிற வரைக்கும் என்னை விட்டு கடந்து போகாம என் கூடவே இருந்து எப்படியெல்லாம் நான் ஆசீர்வதிச்சா நான் திருப்தி ஆவேன், எவ்வளவு ஆசீர்வதிச்சா நான் திருப்தி ஆவேன், எதெல்லாம் ஆசீர்வதிச்சா நான் திருப்தி ஆவேனோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு நான் சந்தோஷப்பட்ட பிறகுதான் நான் இருக்கிற இடத்த விட கர்த்தர் கடந்து போக விரும்புகிறான். நான் திருப்தியே அடையலைன்னா அவர் அவ்வளோதாங்க, போவே மாட்டார். இல்லைப்பா நீ திருப்தி அடைஞ்சானா அடையாட்டி என்ன, நான் முடிச்சுட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு போக மாட்டா. நீ திருப்தி அடைகிற வரைக்கும், எது வரைக்கும்? ஜனங்க சாப்பிட்டு திருப்தி அடைகிற வரைக்கும் உட்கார இடத்தோட என்ன செய்யவே இல்லை, இழ வைக்கவே இல்லை. அதுக்கு மேலே நம்மளை போக சொல்லவே இல்லை. எப்போ போக சொன்னாரு? ஜனங்கள் எல்லாம் எப்போ அனுப்பினாரு? அவன் எல்லாம் சாப்பிட்டு பாதி மீனை பாதி சப்பாத்தி இலையிலே வச்சு மடிக்கிறான். ஆமே. திருப்தியா இருக்கிறாங்க. எப்படி அர்த்தம்? அவங்க தட்டில் மீதி இருக்கணும் இல்லையா? பிடிக்காம போறதால மீதி இருக்கு அது இல்லை இல்லையா? பிடிக்காம போறதால என்ன வைக்கிறோம்? தட்டில் மீதி இருக்கு இல்லையா? அப்படி இல்லை இல்லையா? ஆனால் எப்படி சாப்பிட்டு அதுக்கு மேலே என்ன செய்ய முடியல, இதுக்கு மேலே என்ன சாப்பிடவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வயிற்ற பிடிச்சிட்டு அவன் தட்டில் அப்படியே பாதி வச்சுட்டு எழுறான் பார்த்தியா? அப்போ தான் அவன் எப்படி இருக்கிறான்னா அவன் திருப்தியாக இருக்கிறான்னு அர்த்தம். ஆமே. அப்போ ஆண்டவர் பார்க்குறான் எல்லாரும் எல்லாம் எப்படி இருக்குது, மீனும் சப்பாத்தி அப்படியே போட்டு என்ன செய்கிறான், சாப்பிட முடியல என்ன செய்கிறான், அப்படியே மடிக்கிறான் இல்லையா? கர்த்தர் பார்க்குறான். எஸ், இப்போ தான் என்ன இருக்கிறாங்க, இவங்க திருப்தியாக இருக்கிறாங்க. இப்போ எழுந்து என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போங்க. எப்போ தான் அவர் மலைக்கு போனார்? இவங்கெல்லாம் திருப்தியான பிறகுதான் மலைக்கு போனார். ஆமே. இலையில கொடுத்ததுனால திருப்தியானது ஒரு கூட்டம், கோடையில கொடுத்தா திருப்தி ஆகிறது இன்னொரு கூட்டம் இல்லையா? இலையில கொடுத்தா திருப்தி ஆகிறது ஒரு கூட்டம். அவன் வந்தான், இலைய போட்டான், சாப்பிட்டான், திருப்தியான போயிட்டே வந்துட்டான் இல்லையா? ஆனால் ஒரு கூட்டம் பார்க்குறான், எங்களுக்கு இலையிலாம் இந்த இலை விளைய வேணும், எங்களுக்கு கவரில் வேணும் அப்படிப்பா இல்லையா? அவனுக்கு கவரில் என்ன செய்கிறான்? அன்னைக்கு கூட இன்னைக்கு கவர் இல்லையா? எனக்கு கவரில் பேக் பண்ண தான் நான் என்ன செய்வேன், இந்த இடத்த விட்டு நான் போவேன். சரிப்பா எத்தனை கவர் வச்சிருக்கிறேன்னு கேட்குறான். ஒரு கவர் தான் வச்சிருக்கேன். சரி வை. அந்த கூடை எவ்வளோ வேணாலும், கூடை எல்லாத்துக்கும் கூட தான் இல்லையா? கூட இந்த கோழி குஞ்சு கவுத்துவாங்க பார்த்தீங்களா? கோழி குஞ்சு கவுத்துவாங்க இல்லையா? அதுக்கு பேர் என்ன தான், அதுக்கு பேரும் கூட தான் இல்லையா? ஒருவேளை கோழி குஞ்சு கவுத்துற மாதிரி கூட வச்சதை என்ன பண்ண, பரவாயில்ல வச்சு நிறு இல்லையா? நீ அண்டா சைஸில் கூட வச்சாலும் நான் உனக்கு என்ன கொடுக்குறேன், ஆக மொத்தம் என்ன என்கிட்ட வந்துட்டு இல்லையா? நீ எப்படி தான் போகணும், நீ திருப்தியாக பஸ்ஸில் காலை வச்சாதான் நான் இந்த பக்கம் என்ன செய்வேன், நான் இந்த பக்கம் போவேன். ஆமே. இல்லை ஆண்டவரே எனக்கு சாப்பிட்டேன், எனக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு வேணும் அப்படின்னா, ஏஸ் உனக்கு நைட்டு சாப்பாடு இல்லை, நாளைக்கு சாப்பாடு வரைக்கும் கொடுத்து உன்னை கூடையை நிறைய வச்சு உன்னை பேக் பண்ண வச்சு நீ இந்த பக்கம் பையில் எடுத்து வச்சாதான் அவர் இந்த பக்கம் என்ன செய்ய விரும்புகிறார், கால் எடுத்து வைக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமே.
ஆமே. அப்ப தேவனுடைய அனுபவங்கள் இது. அப்ப தேவன் என்ன விரும்புறா? உன் கூடவே இருந்து உன்னை என்ன செய்ய விரும்புற? ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அப்ப தனியா இருந்து ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பது ஒரு அனுபவம் இல்லையா? தானியேல் ஜெபம் பண்ணார். எப்படி வந்தாரு? தானியேல் ஜெபம் பண்ணாரா? ஆண்டவரே ஜெபம் பண்ணாரா? இவன் என்ன பண்ணாரு? காபிரியல் கையில கொடுத்து சரி பாப்பா கொடுத்துருப்பான்னு அனுப்பிவிட்டார் இல்லையா? இப்ப அவர் வந்தார். உடனே வந்துட்டாரா? அவர் உடனே வந்துட்டாரா? அவர் மேல 21 நாள் டென்ட் போட்டார் இல்லையா? நீங்க வந்திருந்தா இவர் வந்தது எப்படி வந்திருக்கோம்? இப்ப தானியேல் ஜெபம் பண்றாரு. பதில் வந்துடுச்சு. பதில் வந்துச்சா? எத்தனை நாள் கழிச்சு வந்துச்சு? 21 நாள் கழிச்சு பதில் வந்துச்சு இல்லையா? ஆனா பதில் எப்ப வந்துருச்சு? இவர் முழங்கால் போடும்போது அவர் அனுப்பிட்டார் இல்லையா? இப்ப ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே இந்த ஆள்கிட்ட கொடுத்த நம்பர் வேலையெல்லாம் வேணாம். ஏன் அவன் என்ன பண்ணுவான்? 21 நாள் ஒரு நாள் ஐசியூ இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், சுகம் உடனே தேவை இல்லையா? 21 நாள் அவன் அங்கே உட்காந்து என்ன ஆகும்? சோத்திரம் கூட்டம் கூட முடிஞ்சு போயிடும். சோத்திர கூட்டம் முடிஞ்சு நினைவு கூட்டமே வந்துடும் இல்லையா? ஆமாவா? சோத்திர கூட்டம் முடிஞ்சு நினைவு கூட்டமே படத்திறப்பளவே வந்துருந்தானே, படத்திறப்ப விழாவே வந்துடும் இல்லையா? அப்ப நம்ம கேட்கணும், இந்த ஆள்கிட்ட கொடுத்த மாதிரி வேலையெல்லாம் இந்த அவங்கிட்ட கொடுக்குற இந்த கதையே வேணாம், நீங்க கொடுங்க. யார் கொடுங்க? நீங்க கொடுங்க இல்லையா? இப்ப அவர் வந்து அந்த பெர்சியா ராஜ்யத்தை அதிபதி பிடிச்சி வச்சிருப்பானா? அவரை பார்த்த உடனே ஆள் என்ன பண்ணியிருப்பான்? மொத்தம் வழி விட்டுருப்பாங்க இல்லையா? நேராக வந்து இடம் வந்து சேர்ந்துருக்கும் இல்லையா? ஆனால் அவர் வராம கொடுத்து அனுப்பினார். பத்தியா என்ன வந்துச்சு? 21 நாள் பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க. கொடுத்து அனுப்பினா போதுமா? அவரே வரணுமா? நீ எப்படி விரும்புற? கொடுத்துறமனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை இல்லை அவரே வந்து கொடுக்கட்டும் அப்படி சொன்னாலும் சரி. ஆமே. நான் சில கல்யாணத்துக்கு போகவே மாட்டேன். பார்த்தீங்களா? ஏன் போக மாட்டோம்? என்ன ஒரு ஆளை மதிக்காம யாரோ ஒரு ஆள்கிட்ட பத்திரிக்கை கொடுத்து அனுப்பிச்சாங்க, அந்த பத்திரிக்கை நான் போயிருவேனா அப்படி சொல்லுவாங்க இல்லையா? சில ஆளுங்களுக்கு நம்ம நேரடி போய் தான் ஆகணும் இல்லையா? சில பேருக்கு வாட்ஸ்அப் அனுப்பினாலே, சில பேருக்கு வாட்ஸ்அப் அனுப்பினாலே போதும் இல்லையா? சில பேருக்கு நேரா எனக்கு அவங்களே வேணாம் கூட என்ன அர்த்தம்? இல்லை இல்லைங்க நான் நேரில் வருவேன் அப்படி பிடிப்பதம் பிடிச்சி போவாங்க இல்லையா? ஏன் போவாங்க? இந்த கணவர் கல்யாணத்துக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்ன ஆயிருக்கும்? கணவர் கல்யாணத்தில் வாட்ஸ்அப் பண்ணி பையா நீங்கள் என்ன பண்ணுங்க, இத்தனை தேதி கல்யாணம் வச்சிருக்கேன் வந்துருங்க அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணி என்ன ஆயிருக்கும்? அவர் பார்ப்பாரு, எனக்கு வாட்ஸ்அப் பார்க்குற அளவுக்கு நேரமே இல்லைப்பான்ட்டு அடுப்பு மடிக்க வச்சுட்டு பாரு இல்லையா? ஏன்னா ஏசாரிக்கையில் ஃபோனும் கிடையாது ஒன்றும் கிடையாது இல்லை. அவர் எந்த வாட்ஸ்அப் பார்க்கறது? அப்படி பார்க்க விட்டுட்டு பாரு இல்லையா? கடைசி கல்யாணத்துக்கு வந்திருக்கவே மாட்டார். போனவங்களை எப்படி போயிருப்பான்? திட்டி தீத்துட்டு போயிட்டுப்பான் இல்லையா? ஆனால் நல்ல வேலை அவர் நேராக போயிட்டார். அவருக்கு புரிஞ்சு போச்சு இந்த வாட்ஸ்அப் பண்ண இவர் என்ன செய்ய மாட்டார்? இந்த ஃபோன் வேலைக்கெல்லாம் ஏசான என்ன செய்ய மாட்டார்? ஒன்றும் அசைய மாட்டார். இவர்கிட்ட எப்படி தான் போய் ஆகணும்? இந்த ஃபோனுக்கெல்லாம் ஏசனாரு ஒன்றும் அசைய மாட்டார். அப்போ எப்படி தான் போகணும்? நேராக தான் போகணும். ஆமே. இந்த மார்த்தாள் மரியாதை இருந்தாங்களா? இந்த அக்கா தான் 2 பேரும் இருந்தாங்கல்ல. அப்போ சொன்னீங்க தப்பு எடுத்துக்கூடாது சரியா? சில பேருக்கு புத்திங்கன்னு மாறு, அது உங்களுக்கு நான் சொல்ல பொதுவாக சொல்கிறேன் சரியா? அப்படி சொல்லுவாங்க. 2 பேர் வீட்டில் இருந்தாங்களா? ஒரு ஆளுங்க தம்பி கிட்ட உட்காந்துன்னு ஒரு ஆள் போயிருக்கலாமா? இவங்க யாரா போயிருந்த ஏசார் மாட்டேன்னு சொல்லியிருப்பாரா? ஒன்றும் மார்த்தாள் அவள் வீட்டு வேலையே சரியா இருக்கு இல்லையா? அவளை அங்கே விட்டுட்டு இந்த மரியாதை என்ன பண்ணியிருக்கலாம்? நான் நேரடியாக போயிட்டு நான் நேரடியாக போவேன். நேராக போயிருந்தா ஏசார் 2 நாள் தங்கியிருப்பாரா? ஏன்னா இவன் போய் எங்கே உட்காந்துட்டுப்பா? நம்ம மரியாதை பண்ணி எங்கே உட்காந்துட்டுப்பா? காலில் உட்காந்துட்டுப்பா இல்லையா? எப்படி உட்காந்துருப்பா? நீங்கள் வந்தாதான் இந்த இடத்த விட்டு போவேன் இல்லையா? 2 நாள் நானும் இங்கே இருப்பேன் அப்படி சொல்லியிருப்பா இல்லையா? இதனையா பம்பா போச்சு நான் வாயா போல அப்படி கூட்டம் வந்திருப்பா இல்லையா? செத்துருப்பானா? அடக்கம் பண்ணி இருக்குமா? நாரி இருக்குமா? இன்னைக்கு ஏன் நாறுது பொழப்பு? இன்னைக்கு பொழப்பு இன்னைக்கு ஏன் நாறுது? இன்னைக்கு மெசேஜ் போன்ல தானே போகுது. நீ எப்படி போகுது? ஐயா வாங்க, எங்க வாங்க, என்ன வாங்க, இந்த டேட்ல எங்க வச்சிருக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஏசனாருக்கு சொல்றேன். ஏசனாருக்கு எதில் போகுது? இப்போ ஏசனாருக்கு எப்படி போகுது? வாட்ஸ்அப்பில் தான் போயிட்டு இருக்கு இல்லையா? அவர் பார்த்தாரு, இந்த போனை பார்க்குற யாருமே எனக்கு இல்லைம்மா. அவர் போனை முடக்கி வச்சு உட்காந்துட்டார் இல்லையா? ஏன் செத்தா? ஏனைக்கு நாறுது. இப்போ அக்கா சொல்றா, ஐயா மூக்க பிடிச்ச நாறு ஐயான்றால, நாருன்னு சொல்றாளா? ஏக்கா நாறுது? அக்கா ஏன் நாறுது? நேராக போயிருந்தேனா
அந்த வாசனை கெட்டிருக்காதுல்ல. நேரா போயிருந்தா வாசனை கெட்டிருக்காதுல்ல. அப்ப அந்த போனை ஆஃப் பண்ணி வச்சிரு இல்லையா? இந்த போனை என்ன பண்ணி வச்சிரு, ஆஃப் பண்ணிடு. நேரா போயிட்டா எப்படி இருக்கும்? வாசனை கெடாம இருக்கும். நேரா போனா நாரும், அதை யாரும் தடுக்க முடியாது இல்லையா? இவன் மட்டும் போயிருப்பானா, ஏசா தங்கி இருக்கவே. அவர் பார்த்தார், அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டா, இன்னொரு 2 நாள் அங்கேயே ஸ்டே பண்ணு. ஏன் ஸ்டே பண்ணுங்க? ஏன் பக்கத்தில் இருக்கிறேன். எவ்வளோ நேரம் பிடிச்சி? 2 கிலோமீட்டர், 2 மைல் தானே. எவ்வளோ நேரம் பிடிச்சிருக்கேன் போகிறதுக்கு? 2 மைல் எவ்வளோ நேரம் பிடிச்சிருக்கேன் போகிறதுக்கு இல்லையா? ஏசு இருந்த இடத்துக்கும் பெத்தானிக்கு எவ்வளோ தூரம்? 2 மைல் தானே. இந்த 2 மைல் எவ்வளோ தூரம், எவ்வளோ நேரம் ஆயிருக்கு நடந்து போகிறதுக்கு? 1 மணி நேரம் ஆயிருக்குமா 2 மைலுக்கு? வேகமாக நடந்தால் 20 நிமிஷம் 10 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம் இல்லையா? சரிங்க, 1 மணி நேரம் கூட தான் ஆகட்டுமே. இந்த 1 மணி நேரம் என்ன சாதிச்ச? இருக்கிற உயிரை போகடிச்ச. இருக்கிற உயிரை இங்கேயே உட்காந்து என்ன பண்ண வச்ச? இருக்கிறத அவன் பார்த்தா கொஞ்ச நாள் இருந்திருப்பான் இல்லையா? அவன் என்ன பண்ண? நீ போயின்னு வச்சுக்கோயேன், அவன் கொஞ்ச நாள் இருந்திருப்பான். யாரு? சரி இல்லையா? நீ மட்டும் போயிருந்தீன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கும். நீ போகாம விட்ட பாரு. அப்படியே உட்காந்து பார்த்தியா? அவர் பார்த்தாரு, இதான பார்த்து உட்காந்துக்கிற சரின்ட்டு. அவர் அங்கே தங்கினாரா? இருக்கிறது போயிடுச்சா? இருந்து சாதிச்சது என்ன? இருக்கிறத காலி பண்ணி கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு, இருக்கிறத கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணிட்டு. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, இருந்து அனுப்புறத விட போய் காத்துக்கோங்க. இருந்து அனுப்புறத விட போய் காத்துக்காங்க. புரியல சரியா? இங்க இருந்து அடி வீட்டிலேயே உட்காந்து இருக்கிறதெல்லாம் அனுப்புறத விட போய் இருக்கிறத என்ன பண்ணாதீங்க, இழக்காம காத்துக்கோங்க. ஆமே. அப்ப போயிட்டா என்ன பண்ணிடலாம்? இவங்க 2 பேர்ல யாரான ஒரு ஆள் போயிருந்தா கூட காத்து நிற்கலாம் இல்லையா? 2 பேரை பிடிச்ச நீ போ நான் போ, நீ போ. இன்னைக்கு போட்டி என்ன போட்டி? நீ போ இல்லை நீ போ, இல்லை நீ போ, இல்லை நீ போ. இது எங்கே நடந்திருக்குது நினைக்கிறேன். எங்கே போயிருக்குது? நீ போ நீ போ நீ போ நீ போ. ஆக மொத்தம் யாருமே அவர் போயிட்டாரு. இவர் பார்த்தாரு நீங்க யாரும் போற மாதிரி. அப்ப அவரு பார்த்தாரு நான் போயிடுறேன்ட்டாரு. நான் என்ன செஞ்சிடறேன்? நீங்க யாரும் போற மாதிரி ஒன்றும் தெரியல. ஆனால் அவரு முடிவெடுத்தாரு, நீங்க யாரும் என்ன பண்ணாதீங்க, எனக்காக சண்டை போடாதீங்க, நான் என்ன பண்ணிடுறேன். அந்த ஊரு அப்படி தூரம் போயிட்டார் இல்லையா? அவர் இருந்த இடத்தை விட்டு தூரம் போயிட்டாரா? அவர் பார்த்தாரு, எனக்காக நீ என்ன பண்ண வேண்டாம், எனக்காக நீ என்ன பண்ண வேணாம், சண்டை போட வேணாம். நீ போ நான் போ, நீ போ நான் போ, நீ போ நான் போ. எங்க போறதுக்கு? சர்ச்சுக்கு போறதுக்கு. எங்க போறதுக்கு? அன்னைக்கு ஏசலர் கட்ட போறதுக்கு. இன்னைக்கு நீ போ. இல்லை இல்லை நீ போ, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குது. நீ போ நான் போ, நீ போ நான் போ. ஏசான பார்த்தாரு, நீ ஒன்றும் சண்டை போடாத, நான் போயிடுறேன். அவர் போயிட்டார். என்னாச்சு? பக்கத்தில் இருக்கும்போது கூட வியாதியோட கிடந்தான் இல்லையா? அவர் போனார் பார்த்தியா? மொத்தமாக அடக்கம் பண்ணி செல்லில் சுற்றி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொண்டு அடக்கம் பண்ணியாச்சு இல்லையா? எதனால? நீ மட்டும் போயிருந்தீங்கன்னா இழந்திருக்க மாட்டேன்னு கர்த்தர் யாருக்கோ சொல்றாரு. நீ மட்டும் போக வேண்டிய இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா எதையும் இழந்திருக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்றார். ஏன் இழந்த தெரியுமா? நீ ஏன் இழந்த தெரியுமா? போக வேண்டிய இடத்துக்கு நீ போல, அதனால போக கூடாதது போயிருச்சு. யாருக்க தீர்க்கமா சொல்றாரு. நீ மட்டும் போக வேண்டிய இடத்துக்கு போயிருந்தீன்னா போக கூடாதது போயிருக்காது. லாசர் இருக்க மாட்டான், போயிருக்க மாட்டான் இல்லையா? லாசர் உயிர் போயிருக்காது. நீ போகாம விட்ட பத்தியா? அதனால அவர் போயிட்டாரு, அவர் போனாரு. எது போக கூடாதோ அது உன்னை விட்டு போயிடுச்சு. அது நீ எது இருக்குதோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. யாருக்கான தீர்க்கமான சொல்ற ஆண்டவர், நீ மட்டும் போயிருந்தீன்னா நீ எது போகக்கூடாதுன்னு நினைச்சியோ அது என்ன இருக்காது, போயிருக்காது. ஏன் போச்சு தெரியுமா? நீ போல, அதனால அது போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம மட்டும் போயிட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விட்டு எதுவும் போறது, எது போகக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது போயிருக்காது. ஆனா ஏன் போச்சு தெரியுமா? நம்ம போகல, அதனால அது போயிடுச்சு. அப்ப என்ன செஞ்சுக்கணும்? கத்திரமா காத்துக்கணும்னா, போனா காத்துக்கலாம், இருந்து எதையும் காக்க முடியாது. போனா, போக வேண்டிய இடத்துக்கு போனா எல்லாத்தையும் காத்துக்கலாம் இல்லையா? இப்போ உட்காந்து காலை பிடிச்சி அணுக்கிறீங்கல்ல,
இல்லை இப்போ ஓடி போய் உட்காந்து அழுதுனுக்கிறல்ல இல்லையா? இதை கொஞ்ச நாள் முன்னே பண்ணியிருந்தா இல்லை, இப்போ போய் உட்காந்து ஐயா அப்படி காலை பிடிச்சி அழுதுனுக்கிறல்ல. மரியாதை சொல்கிறேன், உங்களை யாரும் சொல்ல மரியாதை சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க உட்காந்துன்னு அப்படியே காலை பிடிச்சுன்னு ஐயா அப்படி அழுந்தது இல்லைங்கள? ஏன் ஐயான்ற இதை 2 நாளைக்கு முன்னாடி செஞ்சிருந்தீங்கன்னா கண்ணீரே கிடையாது. யாருக்கு? 2 நாளைக்கு இன்னைக்கு உட்காந்து அழுதில்ல, இப்போ போக முடிஞ்சுல்ல? இப்போ போக முடிஞ்சா? இதை 2 நாளைக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா புரியல இல்லையா? மரியாதை இப்போ போக முடிஞ்சா? எப்போ? நாத்தம் எடுத்த பிறகுதான் போக முடிஞ்சு இல்லையா? 2 நாளைக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா அழுகையே இல்லைல்ல. ஏன் அழுற? லேட்டாக போயிட்ட. பக்கம் சொல்லுங்க, ஏன் இன்னைக்கு அழுறீங்க தெரியுமா? கேளுங்க கேளுங்க, ஏன் பக்கத்து ஏன் அழுறீங்க தெரியுமா? லேட்டாக போயிட்டீங்க. என்ன பண்ணிட்டீங்க? லேட்டாக போயிட்டீங்க இல்லையா? லேட் என்னாச்சு? லேட் என்னாச்சு? போறதும் போறீங்க. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா இன்னும் புரியல தானே? இல்லை சிலது புரியாது இல்லையா? மரியாதை போனீங்க இல்ல? எப்போ போனீங்க? அழுகி நாத்தம் எடுத்த பிறகு போனீங்கல்ல. 2 நாளைக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா அழுகையே இல்லை தானே? அப்போ ஏன் இன்னைக்கு அழுற? லேட்டாக போகிறேன் இல்லையா? பக்க சொல்லிடுங்க, லேட்டாக போனா அழுகதான். எங்கே லேட்டாக போனா? எங்கேயுமே லேட்டாக போகாதீங்க. எங்கேயுமே உலக மனுஷனே சொல்லிட்டான், பந்திக்கு சாப்பாட்டும் முதல்ல உட்காந்துக்கிட்டான் இல்லையா? சாப்பாடு கூட எங்கே உட்காந்துக்க. முதல் போனால் எப்படி கிடைச்சிரும்? எல்லாம் கிடைச்சிரும் இல்லையா? கடைசி போனால் காணா ஒரு கல்யாணத்துக்கு ஏசர் வந்தாரு, எல்லாம் கிடைச்சிச்சு இல்லையா? நீ காணா ஒரு கல்யாணம் எல்லாம் இது போன எப்படி கிடைக்கும்? புரியுதானே? காணா ஒரு கல்யாணத்துக்கு ஏசர் வந்தாரு, எல்லாம் கிடைச்சிருச்சு இல்லையா? ஆமாவா? நீங்க காணா ஒரு கல்யாணம் நினைச்சு எல்லா கல்யாணத்துக்கு போன எப்படி கிடைக்கும்? அங்கதான் ஏசாளர் வந்தாரு, கிடைச்சிருச்சு. எல்லா இடத்துல கிடைக்குமா? கிடைக்காதில்ல. அப்ப கிடைக்கணும் என்ன பண்ணிடு? ஒரு உலக மனுஷன் சொல்றா சீக்கிரம் போயிடுன்றான் இல்லையா? அப்ப சீக்கிரமானா எல்லாத்தையும் பெற்றலாம். ஆமாவா? பக்கம் சொல்லுங்க, சீக்கிரம் போனீங்கன்னா எப்ப? சீக்கிரம்னா எப்போ? இல்ல சீக்கிரம்னா எப்போ? அதை சொல்லுங்க. சீக்கிரம்னா எப்போ? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இல்லையா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிடலாம் இல்லையா? எல்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும்? எல்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும்? இந்த பூமியில நான் உயிர் வாழ்றதுக்கு எனக்கு எல்லாம் கிடைச்சா நான் எப்படி இருப்பேன்? சந்தோஷமா இருப்பேன். ஆமே. அப்ப ஏன் நான் சந்தோஷமா எனக்கு வாழல? இந்த பூமியில உயிர் வாழ்றதுக்கு எனக்கு என்னவெல்லாம் இல்லை வேணுமோ அது ஒண்ணு எனக்கு கிடைக்கல. அதனால என்னால சந்தோஷம் என்ன செய்ய முடியல. ஆனா சந்தோஷமா இருக்க எவ்வளவோ ட்ரை பண்றேன் இல்லையா? எத்தனையோ டிவில ஜோக் கூட வச்சு பார்க்கறேன். என்ன வச்சு பார்க்கறேன்? ஜோக்கு கூட வச்சு பார்க்கறேன் இல்லையா? எத்தனை ஜோக்கை பார்த்தாலும் என்ன செய்ய மாட்டிருக்கு? சந்தோஷம் வர மாட்டேங்குது இல்லையா? எத்தனை சீரியலை பார்த்தாலும் என்ன வர மாட்டேங்குது? சீரியலை பார்த்தாலும் வர மாட்டேங்குது, சினிமா பார்த்தாலும் வர மாட்டேங்குது இல்லையா? ஏதோ இங்கே நடக்குதுன்னு நினைக்கிறேன். சீரியலை பார்த்தாலும் சந்தோஷம் வர மாட்டேங்குது, சினிமாவை பார்த்தாலும் சந்தோஷம் மாட்டேங்குது. அது முடிஞ்ச உடனே அது முடிக்குமா சென்டிமெண்ட்டாக முடிப்பான் பார்த்தியா? அதில் ஒரு கண்ணீர். எதில் ஒரு கண்ணீர்? எதில்? அந்த சீரியல் முக்கியமானதை தொடரன்னு போடுவோம் பார்த்தியா? அடப்பா அப்படின்னு பார்த்தியா? ஹார்ட் அட்டாக் வந்துற போது இது அடப்பாவின் இல்லையா? ஹார்ட் அட்டாக் வந்துற போது பார்த்துரு சரியா? பார்த்து அடி. என்ன வந்துடும்? கொஞ்சம் வேகமாக தட்டினா ஹார்ட் நின்று போயிட்டு போகுது இல்லையா? இங்கே அடிக்கிறது மட்டும் தேவைக்கு அடிச்சுன்னுக்கிறியா? யாரும் அடிச்சுன்னுக்கிறீங்க போல் இருக்கு, பார்த்துக்கோங்க இல்லையா? அடப்பாவின் இங்கே அடிக்கிறியே, இதுக்கு ஆமாம் தொடரன்னு போட்டால் நாளைக்கு போட போகிறோம் இல்லையா? நாளைக்கு போடுறதுக்கு அடப்பாவின்னு அடிக்கிறியே, எத்தனை போயினுக்குது. என்னைக்கெல்லாம் எசப்பான்னு அடிச்சுன்னுக்குவேன். சினிமா பார்த்தாலும் வராது, சீரியல் பார்த்தாலும் வராது. எதை பார்த்தாலும் வரும்? போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டிய இடத்துல போக வேண்டிய நேரத்தில் போயிட்டினா உனக்கு அழுகையே இல்லாமல் நீ சந்தோஷமா ஆட முடியும், எல்லாவற்றையும் பெற்று. ஆமே. இந்த மரியாள் மட்டும் 2 நாளைக்கு பின்னாடி போனவர் 2 நாளைக்கு முன்னாடி போயிருப்பான்னா அவன் எதையுமே இழந்திருக்க மாட்டான். இன்னைக்கு உட்காந்து அழவே இன்னைக்கு அழுந்திருக்கவே மாட்டான். எப்படி இருந்திருப்பான்? சந்தோஷமாய் வாழ்ந்திருப்பான். ஆமே. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைச்சிச்சுன்னா அவன் எப்படி வாழுவான்? சந்தோஷமா வாழுவான். ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த காரியத்தில் முதல் காரியம் எது கிடைச்சா அவன் சந்தோஷமா இருப்பான். செய்தியோட தொடர்படுத்துறேன். ஆமே.
அப்படியே பேசி வரோம். கர்த்தர் சொன்னதை அப்படியே சொல்லி வரேன். கர்த்தரோட செய்தியோடு கொண்டு போய் தொடர்றதை நான் பார்க்குறேன். ஆமென். செய்தியோடு கொண்டு போய் ஜாயின் பண்ணுறதை நான் பார்க்குறேன். உன்னோட கூட இருந்து உன்னை இந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கணும்? இந்த பூமியில் நான் உயிர் வாழ்கிறதுக்கு எனக்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனையும் கிடைச்சாதான் நான் எப்படி இருக்க முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தேவன் யாருக்கு கொடுக்க விரும்புகிறார்னா ஈசாக்குக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். நம்ம வாசிச்ச அந்த ஆதியாகமம் 26:3 யாருப்பா சொல்லப்பட்டது? ஈசாக்குக்கு சொல்லப்பட்டது. ஆமென். அப்போ ஈசாக்கு இந்த பூமியில் சந்தோஷமாய் வாழணும்னா அவருக்கு தேவையான 3, அவருக்கு தேவையான 3, அந்த தேவையான 3 கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறா? அவருக்கு கொடுத்தா அவர் எப்படி வாழ முடியும்? சந்தோஷமாக வாழ முடியும். இந்த பூமியில் அவர் வாழ்வதற்கு தேவையான எல்லாம், அவருக்கு தேவையான எல்லாம், அதை 3 மட்டும் நீங்கள் சொல்கிறேன். ஆமே, அதை 3 மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமே. அப்போ தேவையான எல்லாம் எனக்கு கிடைச்சா நான் எப்படி வாழுவேன்? சந்தோஷமாக. ஏன் மரியாதை அழுதாங்க? அது பெரியவளுக்கு அது கூட கிடையாது, எதுவும் கூட கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனையோட வாழ பழகியாச்சு. இன்னும் சொல்ல போனா பிரச்சனை இல்லைன்னா அவங்களுக்கு ஏதோ கைவிட்டு போன மாதிரியே தெரியுது. புரியல தானே? நிறைய பேருக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதோ இழந்த மாதிரியே தெரியுது. பிரச்சனை இருந்தால் எப்படி இருக்குது? உண்மையாக தான் சொல்றேன். இந்த மார்த்தாளுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு தானே. ஒரு பட்டு கண்ணி வந்துச்சா, ஐயா ஏந்த பிரச்சனை எங்களுக்கு படி இழப்பு, ஏற்கனவே அப்பா அம்மா இல்லையா, இருந்த ஒரே ஒரு பொறி அவனும் போயிட்டானே, அப்படி நினைச்ச எப்படி வரும்? இதை நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேச நீங்களே அழுதுருவீங்கல்ல. கொஞ்சம் இறங்கி பேச நீங்களே என்ன பண்ணிடுவீங்க? அழுதுருவீங்க இல்லையா? நமக்கு கூட என்ன வரும்? ஐயோ பாவம் இப்படி இருக்க, அவன் 3 பேரையும் பேசினா நீங்களே அழுதுருவீங்க. அந்த மாதிரி பேச முடியும். இப்போ பேசல, ஆனால் பேச முடியல, நம்மளே அழுதுருவோம். இந்த அக்காவுக்கு என்ன வரல? அவனுக்கு என்னன்னாக்கா பிரச்சனை தானே, சரி விடு பார்த்துக்கலாம். பிரச்சனையா, சரி விடு பார்த்துக்கலாம். செத்து போயிட்டான், சரி விடு என்ன பண்ணுறது, சரி விடு. ஏன் சாகுனாம அப்படி பிடி என்ன செய்யலை? ஒன்றும் புரியல தானே? ஒரு பிரச்சனை என்ன பார்க்கணும்? ஏன் இந்த பிரச்சனை அப்படி கேட்கணுமா? ஏசனார தலைய முடிய விடக்கூடாது. ஏசன் தலைமுடிய இருக்க பிடிச்சிடணும். ஏன் பிடிச்சிடணும்? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது? நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க? எகிப்துக்கு வரப்பன வியாதி ஒன்னையும் மாற்றதான்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்புறம் ஏன் வச்சிருக்கிறீங்க? அப்ப என்ன காரணம்? அப்ப என்ன விஷயம்? அவரை முடிய பிடிச்சா என்ன செய்யவே கூடாது? ஜுப்பாவை பிடிச்சா விடவே கூடாது இல்லையா? ஒரு அப்படித்தானே பிடிச்சா போய் என்னன்னு எனக்கு சுகம் கொடுக்கிற ஜுப்பாவை கிளிக்கிட்டான்னு பிடிச்சாலா? தொட்டான்னு இருக்குது கைவில் இல்லையா? அது உண்மையா சொல்ல எப்படி பிடிக்கணும்? அப்படி இதுக்கு பிடிச்சிட்டால அப்படி பார்த்துருப்பா. விடுமா? இல்லை நீ கொடுத்தாதான் நான் பிடிச்சா இல்லையா? சரி போ விட்டுட்டாரா? எப்போ கொடுத்தாரு? பிடிச்சா பாத்தியா? என்ன பிடிச்சா? நீங்க கொடுக்கல என்ன செய்யவே மாட்டேன், போவே மாட்டேன். பிடிச்சா பாத்தியா? இது என்னடா பம்பா போச்சு, இவன் விட மாட்டா போல இருக்கு, என்ன பண்ணிரு கொடுத்துறியா? அப்படி விட்டுட்டு போயிட்டார்ல, கொடுத்துட்டு போயிட்டார்ல. எதை பிடிச்சா? ஜுப்பா பிடிச்சான்ல. இப்போ ஏசா ஒரு ஜுப்பா போட்டிருந்தாரா? நம்ம பாணியில் பேசுகிறேங்க சரியா? அவர் அங்கி போட்டிருந்தா, அங்கெல்லாம் சொல்ல ஜுப்பா போட்டிருந்தாரா? அவர் சட்டை போட்டிருந்தாரா? அந்த சட்டை எடுத்து பிடிச்சிட்டாளா? என்ன சொல்லி பிடிச்சா? சுகம் கொடுத்தாதான் விடுமையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், விட மாட்டேனாலா? சரி இல்லைம்மா விடுமா, அதெல்லாம் முடியவே முடியாது. நான் வந்தது எதுக்கு? வேடிக்கை பார்த்து போகிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். நிறைய பேருக்கு சரி நான் சொல்ற பேசுறது விளங்கல சரியா? நான் வேடிக்கை பார்த்து போறதுக்கு வந்திருக்கிறேன். நான் வந்தது எதுக்கு? எனக்கு என்ன தேவையை வாங்கிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். நீ பாட்டி நீர் போவ, நீ நேராக எதிர் வீட்டுக்கு போயிடுவீங்க, அங்கே முடிச்சு கிளம்பி போயிடுவீங்க. நான் உங்க சுற்றி வால் பிடிச்சி சுற்றி திரும்பட்டுமா? எனக்கு என்ன தேவை? நான் வந்தது எதுக்கு? சுகத்தை பெறத்துக்கு. கொடுத்தாதான் எனக்கு கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் அங்கே போங்க. எனக்கு கொடுத்துட்டு அந்த பஸ்ஸை தொட்டான்னு என்ன அர்த்தங்க? நிறைய பேருக்கு ஒன்றும் தூக்கமே தெரியல போல் இருக்கு இல்லையா? இல்லைன்னா வார்த்தை என் பக்கம் திரும்ப அதுக்கு சொல்கிறேன். நீ கேட்கறேன்னு உனக்கு தெரியாது, நீ எப்படி கேட்கறன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? நான் பேசுறது உனக்குள்ள போதா எனக்கு ரிட்டர்ன் வருதான்னு எனக்கு தெரியும். ஆமே, நான் பேசுறது உனக்கு உள்ளேயும் போகும், உங்ககிட்ட வந்துட்டு இந்த பந்து பட்ட வெளியே வரும் பாரு ரிட்டர்ன். ஏன்னா வார்த்தை ரிட்டர்ன் வருது, அதுக்கு சொல்கிறேன். நான் பேசுறது சிலர் இடத்துல இருந்து வார்த்தை எனக்கு ரிட்டர்ன் வருது, அதுக்கு சொல்றேன் சரியா? உன் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கதா, இருதயத்தை திறந்து கேட்கறியான்னு நீ உட்காந்து கேட்கறதுனால சூப்பராக கேட்கணும் அர்த்தம் இல்லை.
நான் பேசுறவனுக்கு தெரியும் நீ கேட்கறது எப்படி கேட்கறன்னு. இருதயத்தை பூட்டிட்டு சாவியை தொலைச்சிட்டு வந்து உட்கார்ந்து கேட்கறியா இல்ல இருதயத்தை திறந்து வச்சு கேட்கறியான்னு பேசுறவனுக்கு தெரியும். ஆமே. அப்ப சில பேர் இருதயத்தை பூட்டிட்டு வீட்டில் சாவி போட்டு பீரோல பத்திரமா பூட்டி வச்சுட்டு வந்து நிற்கிறீங்க. இருதயத்தை திறந்து கேடு, அப்பதான் கேட்கறது புரியும். ஆமே. இந்த அம்மா போனாங்களா? எப்படி போனா? சட்டை இருக்க பிடிச்சிட்டாளா? என்ன பிடிச்சா? எனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போங்கண்ணா இல்லையா? அவ பிடிச்சதுக்கு பிறகு ஏசால் என்ன செய்ய முடியல, ஒரு ஸ்டெப் கூட வைக்கவே முடியல இல்லையா? என்னதான் கொடுத்து போனாரு. இவன் மட்டும் பிடிக்கலன்னா மரியல் காலை பிடிச்சாளா? பிடிச்ச என்ன பிடிச்சா? நீ வந்து என் பையன் என் தம்பி அண்ணனை எழுப்பினாதான் விடுவனை பிடிச்சாளா? வந்துட்டாரா? அப்படின்னா நீக்கு என்ன பிடிக்கும்? நமக்கு தேவை ஒரு பிரச்சனையோடு வாழ பழகாத, ஒரு பிரச்சனையோடு என்ன செய்யாத, வாழ ட்ரெயின் பண்ணிக்காத, வாழ பழகிக்காத. எனக்கு என்ன வரணும்? ஒரு சின்ன பிரச்சனையா ஏது வந்துச்சு, இது வந்ததுக்கு என்ன காரணம், என்ன பிரச்சனை, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? பிசாசு போராடுறானா? நீங்க அனுமதிச்சீங்களா? நாயகனை தப்பு பண்ணிக்கலாம், என்ன நடந்துச்சு? அதுக்கு வேற கண்டுபிடிச்சு வேற வெட்டுற வரைக்கும் நம்ம உட்காரக்கூடாது. சரி விடு, ஜோமன்லாம் போனா போட்டும், போகாட்டி பாச சொன்னார். எங்கள் அப்போஸ் பிடிக்கல, பாச சொன்னார் சொல்லுவாங்க. என்ன வேணா பிசாசை துரத்த போனாராம். போயிட்டு ஏசுபி நாமத்தை போனுச்சான். நான் போக மாட்டேன், நீ போடலாம். சரி நான் போராட்டு நீ போடனா நான் உங்களை உட்காந்து என்ன செய்ய மாட்டேன், நான் உங்களோட பேசவா வந்து நிற்கிறேன். நான் யார் கூட பேசணும்? நான் ஏசார் கூட பேசுறேன். ஆனால் உங்களோட உட்காந்து என்ன செய்ய மாட்டேன், நான் பேச நிற்க மாட்டேன். நீ மணிக்கணக்கு உட்காந்து என்ன பேச வைப்ப, நான் பேச நிற்க மாட்டேன். நீ போறியா போலியா? போல, அப்ப நான் போறேன் அப்படி. அதை போல இப்ப ஏசார் என்ன படிக்கணும்? விடுமா, முடியாது, எனக்கு சுகம் கொடுத்தாதான். அப்படி ஒரு பிடிச்சா பத்தியா, என்ன கொடுத்து தான் போனாரு. அதை கொடுத்துட்டு தான் ஏம்மா முக்கியமாக பிள்ளை ரொம்ப சீரியஸாக இருக்குது. நானும் சீரியஸாக தான் இருக்கிறேன். நானும் சீரியஸாக தான் இருக்கிறேன். இந்த மாதிரி சீரியஸாக தானே இருக்கிறாங்க. அவளுக்காவது பரவாயில்ல, நீங்கள் போனால் எழுப்பிட போகிறீங்க இல்லையா? நான் நீ போன திரும்பி வருவியா? வரமாட்டல. எனக்கு கிடைக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு நான் என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன். பிடிச்சா பத்தியா, ஜுப்பாவே கிழிஞ்சா கூட சரி, என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன். சில பிள்ளைங்க பார்த்தா கையை பிடிச்சி இழுத்துட்டே வருவாங்க பத்தியா. பட் நம்ம ஏன் போகிற பிள்ளைங்க, சில பிள்ளைங்களை கையை பிடிப்பாங்க பார்த்தியா, விட மாட்டான், அப்படி இழுத்துனே வருவான் பார்த்தியா. நம்மளும் போய் அவனுக்கு கூட இழுத்துனே வருவான் பார்த்தியா. நான் நினைக்கிறேன் அந்த அம்மா என்ன பண்ணி நிற்கிறான். பேசுற பான புரியுது தானே? இந்த அம்மா என்ன பண்ணி நிற்கிறாப்போ, இந்த ஜுப்பாவை பிடிச்சுன்னு கூட இழுத்துனே வந்து நிற்கிறான். இவரு பார்த்தாரு, இதுக்கு மேலே வந்தா ஜுப்பா கிடைச்சிட போகுது. என்ன செஞ்சு பார்த்தாரு, உடைய சுகத்தை வல்லமா அனுப்பினார் பார்த்தியா. அந்த அம்மா விட்டுட்டா. எது போச்சு? வல்லமா போன உடனே எதை விட்டுட்டான்? ஜுப்பாவை விட்டுட்டான் இல்லையா? இன்னைக்கு நீ நானும் மட்டும் கர்த்தரை பிடிக்கிற பிடியில இருந்துட்டுன்னு வச்சுக்கோயேன், நம்ம பிரச்சனை என்னைக்கோ மாறி இருக்கும். இன்னைக்கு என்ன பழகிட்ட தெரியுமா? பிரச்சனையா சரி, போராட்டமா சரி, நஷ்டமா சரி, கடனா சரி, அங்க வாங்கி இங்க கொடுத்துக்கலாம், இங்க வாங்கி இல்ல பூனையா அது குட்டியை மாத்துறதுக்கு. பூனை என்ன செய்யும்? 3-4 இடத்துல குட்டி வச்சிருக்கும் இல்லையா? அதுக்கு மேல என்ன வச்சிருக்காது. உடனே அதை தூக்கி வேற என்ன போகல. அங்க வாங்கி இங்க கொடுக்க, இங்க வாங்கி பூனையா? நீ என்ன பூனையான்னு கேட்கிறேன். இல்ல பூனை தானே என்ன செய்யலாம், குட்டியை மாத்தலாம் இல்லையா? நீ என்ன இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி உட்காந்துக்கிற. அப்ப எனக்கு என்ன புரியணும்? எனக்கு என்ன புரியணும்? போ, நான் ஏன் பிரச்சனையோட வாழணும்? நான் ஏன் பிரச்சனையோட வாழணும்? அப்ப நீங்க எதுக்கு சிலுவையில வந்தது? இந்த பூமிக்கு இயேசு வந்தது எதுக்கு? பூமிக்கு இயேசு வந்தது வேடிக்கை பார்த்து போறதுக்கா? எதுக்கு? எனக்கு சுகம் கொடுக்க, என்ன விடுதலை கொடுக்க, என்ன ஆசீர்வதிக்க, என்ன வாழ வைக்க இல்லையா? இப்ப இயேசுவை பத்தி என்ன கேட்கணும்? நீங்க சிலுவையில வந்தீங்கல்ல, எதுக்கு வந்தீங்க? என்ன வாழ வைக்க தானே. இப்ப நான் வாழல, அப்ப நீ வந்தது எதுக்கு? என்ன வாழ வைக்க தானே. அப்ப நீ என்ன செய்யணும்? வாழ வைக்கணும்ல. என்ன ஏன் நீங்க வாழ வைக்கல? அப்படி கேட்கணும் தானே. எதை பிடிக்கணும்? ஜுப்பாவை பிடிச்சிடணும். பிடிச்சப்படி என்ன செய்யக்கூடாது, உடும்பு பிடியா பிடிச்சிடணும். விடவே மாட்டேன். அவ்வளவுதான். உயிரே போன கூட செய்ய மாட்டேன். முடிச்ச பத்தியா, ஒன்னு என் உயிர் போனா கூட சரி, ஒன்னு சுகத்தை கொடு, இல்லை என் உயிர் போட்டோம். பிடிச்ச பத்தியா, அவர் பார்த்தாரு, இல்ல இல்லம்மா உன் உயிர் போவேனா, நான் வந்தது எதுக்கு, உனக்கு உயிரை கொடுக்க தானே. என் வல்லமை அனுப்புறாரு, சுகமாய் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா. ஏன் சுகமாகுன்னு அவ விரும்பினா இல்லையா? இன்னைக்கு நமக்கு இல்ல, நமக்கு இன்னைக்கு நமக்கு என்ன,
இன்னைக்கு எத்தனை பேர் என் பிரச்சனை மாறியே ஆகணும், என் போராட்டம் மாறியே ஆகணும், நான் பலவீனம் மாறியே ஆகணும், என் கஷ்டம் மாறியே ஆகணும்னு ஒரு உட்டுமை பிடியா பிடிச்சு கேட்கறவங்க எவ்வளவு பேரு? உலக மனுஷன் தான் சொல்லுவான், முடிய கட்டி மழை எழுத்தானா, வந்தா மழை போனா. அப்ப இன்னைக்கு ஜெபம் என்ன? ஜெபிச்சு பார்க்குவோம், நடந்தா நடக்கட்டும், நடக்காட்டி ஒரு நாள் கிடைக்காது. பிடிச்ச பத்தியப்ப கால எது வரைக்கும்? கல்லறைக்கில வந்து அழுகி போனா கூட சரி, நீ வெளியே வராம அழுகியே போனா கூட சரி, நீ வந்து என்ன செஞ்சு ஆகணும்? எழுப்பியே ஆகணும். ஆமே, அழுகி போனா கூட சரி, நான் என்ன செய்ய மாட்டேன். நான் பேசுற உனக்கு புரியல, நான் பேசுற ஆதகம் உனக்கு நிறைய பேருக்கு புரியல, பேசக்காரங்க உனக்கு புரியல. எனக்கு யோகான இருக்கிற ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது. அவ பிடிச்சா என்ன பிடிச்சா? அழுகி போனா கூட சரி, நீ என்ன செய்வ? உன்னை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். வந்தது எதுக்கு? உன்னை வேடிக்கை பார்த்து பார்க்க வந்திருக்கிறேன். இப்போ மரியாள் போனது எதுக்கு? ஓ ஏசால எப்படி இருப்பான்? ஐயோ பார்த்த 2 நாள் ஆச்சு, அம்மா எப்படி இருப்பாங்க? இந்த மகளை கல்யாணம் கட்டி கொடுத்தா அம்மா அப்பா பார்ப்பாங்க இல்லையா? ஐயோ பிள்ளை போய் 12 மணி நேரம் ஆயிடுச்சு, மகை எப்படி போல தெரியல. எத்தனை மணி நேரம்? எத்தனை மணி நேரம்? யாரோ போயிருக்கேங்க போல் இருக்கு இல்லையா? மகை வீட்டை விட்டு போய் எத்தனை மணி ஆச்சு? 12 மணி நேரம் ஆச்சு. ஐயோ என் மகை எப்படி இருப்பாளோ தெரியலையே. யார் ஓடி வருவா? அம்மா ஓடி வரவா இல்லையா? அதை போல போய் இந்த அம்மா எதுக்கு போறாங்க? ஐயோ ஏசுனார் போய் 4 நாள் ஆச்சு, எப்படி இருப்பாரோ தெரியலையோ, அப்படி ஜுரங்கள் எடுத்துருச்சா தெரியல, முகம் வீங்கிருச்சா தெரியல, சாப்பிட்டுருப்பாரா சாப்பிட்டு மாட்டா தெரியல. அதுக்காக வந்தேன், வேடிக்கை பார்க்க வரலையா? இல்லந்த படத்தை திரும்ப பெற வந்திருக்கிறேன். எதுக்கு நான் வந்திருக்கிறேன்? உங்களை வேடிக்கை பார்த்து பார்த்தா வந்திருக்கிறேன். எதுக்கு? அழுகி போனா கூட சரியே, எது வரைக்கும் விட மாட்டேன். உள்ளக்கர அழுகி போன பணத்தை எடுத்து அவனை உயிரை கொடுத்து கட்டவழ்த்து என் கையில குடுக்கிற வரைக்கும் உமா விட மாட்டேன். பிடிச்சா பார்த்தா ஒரு பிடி. எத்தனை அப்படிப்பட்ட பிடி இன்னைக்கு இருக்கு? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு பிடி இருக்கு? பிடிச்சா ஒரு பிடி. அழுகி போனா கூட சரி, நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன், நான் உண்மை விட மாட்டேன் இல்லையா? அவ பிடிச்சா ஜுப்பாவே கிழிஞ்சா கூட சரி, நாம விட மாட்டேன். எனக்கு கொடுத்துட்டு அடுத்த வீட்டுக்கு போங்க, எனக்கு கொடுத்துட்டு அடுத்த வீட்டுக்கு போங்க. இந்த போயிட்டு வர கதையெல்லாம் வேணாம், நாளைக்கு என்ன பேச்சு கிடையாது, இன்னைக்கு கொடு. பிடிச்சாலா? எத்தனை அப்படி பிடிச்சிருக்கிற? இன்னைக்கு மாறணும் பிரச்சனை, இன்னைக்கு மாறி ஆகணும். அப்படிப்பட்ட வெறியோட இன்னைக்கு ஆண்டோட கேட்கறவங்க எவ்வளவு பேர்? இன்னைக்கு என்ன செஞ்சாச்சுன்னா, சரி விடு, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம். நிறைய பார்வன் ஆவிதான். என்ன ஆவி? நிறைய பேர் என்ன ஆவிதான்? தலைமலை தவகள் ஏறி உட்கார்ந்துக்குது. எப்பா இது எப்ப நீங்கிட்டோம்? நாளைக்கு நீங்கிட்டோம். அப்ப நைட்டு புருஷா இந்த தவளையோட என்ன பண்ணிக்கிறேன்? புரியல தானே? இல்ல புரியுதா புரியலையா? நிறைய பேருக்கு என்ன ஆவிதான்? நாளைக்கு என்னது? இன்னைக்கு ராவு காலம் இல்லையா? அதனால இன்னைக்கு வேணாம் இல்லையா? நாளைக்கு தான் நல்ல நேரம். அப்ப நாளைக்கு தான் தவளை வெளியே போகணும். அப்ப நைட்டு பண்ண எப்படி இரு? இந்த தவளையோடையே படுத்து தூக்கினிரு. எதோட? இந்த தவக்கலையோடு என்ன பண்ணினிரு? அப்படியே படுத்து அந்த தவளை மேலே ஏறட்டும், வாயில வரட்டும், கடிக்கட்டும், மேலே குதிக்கட்டும், அது விளையாடுது. எது? நிறைய பேர் மேல பிரச்சனை விளையாடுது. கத்த சொல்றாரு, நிறைய பேருக்கு மேல பிரச்சனை என்ன செய்யுது? அப்படியே குதிச்சு விளையாடுது. ஆனா என்ன செய்ய விரும்பல? அந்த பிரச்சனையை தூக்கி போட உனக்கு விருப்பம் இல்லைன்னு கத்த சொல்றாரு. நிறைய பேருக்கு மேல தவளை என்ன செய்யும்? அப்படி அமைதியா அப்படி இருக்குமா? தவளை என்ன செய்யும்? அது டக்கு டக்குன்னு எகிரினே இருக்கு மத்தியா. அப்படி என்ன அர்த்தம்? நிறைய பேருக்கு மேல பிரச்சனை தாண்டவம் ஆடுது. என்ன பண்ணுது? அப்படியே டான்ஸ் போடுது, அப்படியே விளையாடுது. யாரு இல்ல? நிறைய வீட்டுல நிறைய பேருக்கு மேல பிரச்சனை விளையாடுது. ஆனா என்ன செய்ய விரும்பல? என்னையா இவ்வளோ பிரச்சனை இருக்கு, தூக்கி வெளியே போடியா அப்படின்றதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லைன்னு கத்த சொல்றாரு. எதோட நீ பார்க்க பழகிட்ட? தவக்களை ஒரு பக்கம் படுத்துக்கிட்டு நீ ஒரு பக்கம் படுத்துக்கோ. தவக்களை ஒரு பக்கம், தவளை ஒரு பக்கம் படுத்துக்கிட்டோம், நீ ஒரு பக்கம். அப்படி 2 பேரும் ஒன்னா பழகிக்கும். என்ன ஆகி போச்சு? இன்னைக்கு நிறைய பேர் தவக்கலையோட பழகிடுச்சு. என்ன ஆகி போச்சு? இன்னும் சொல்லதான் முதல்ல சொன்னேன், நிறைய பேருக்கு தவக்கலைன்னா தூக்கமே வராது. இப்போ சிலர் பழக்கிறனாக்கா அவங்க வச்ச தலைகாணி வச்சாதான் தூக்கம் வரும். பார்த்தீங்களா? எனக்கெல்லாம் புது வீட்டுக்கு போன தூக்கம் வராது, புது இடத்துக்கு போனால் தூக்கம் வராது, அது தூக்கமே வராது. ஒரு பாதி நைட் வரைக்கும் தூக்கம் வராது. சில பேரோட கிருபை போனவனே தூங்கிடுவீங்க, அது உங்க கிருபை. ஆனால் எனக்கு அப்படி புது இடத்துக்கு போன வச்சுக்கோங்க, தூக்கமே வராது. அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஏன் இடத்த விட்டு வெளியில போன என்ன வராது?
தூக்கம் வராதுல்ல. ஆனா நிறைய பேருக்கு என்னது, புதுசா தவகளை வந்திருக்குல்ல, என்ன வரக்கூடாது. இப்ப நிறைய பேருக்கு தவகளை இல்லைன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. நிறைய பேருக்கு இந்த தவளையோட என்ன இப்படி ஆச்சு, அப்படியே பழகிடுச்சு இல்லையா. இந்த தவக்களை இல்லாம என்ன செய்ய முடிய மாட்டேங்குது இன்னைக்கு. சில பேர் சைடிஸ் சாப்பிட முடியாது இல்லையா. இல்ல பக்கத்துல கருவாடான வறுத்து வச்சிருந்தா என்ன வருது, அந்த அந்த வாசனை அடிச்சாதான் சாப்பாடு உள்ள போகும் இல்லையா. இல்லைங்க, சைடிஸ் இருந்தால் தான் சாப்பாடு உள்ள போகும் பார்த்தியா. இல்லை அப்படி ஒன்றும் இல்லையா, இருக்கா இல்லையா, இருக்குதானே. போகும்போது 100 வாங்கிட்டு போனதான் என்ன வருது, இன்னுமா தெரியலங்க. நான் அது உள்ள போன நினைச்சா வேற எதுவுமா வருது. நான் என்ன பண்ண வருது சொல்றேன். நான் அது உள்ள போன நினைக்கிறேன், அது இது உள்ள எங்க போ பண்றேன். நான் என்ன பண்ண வருது சொல்லி இன்னும் 3 இருக்குது, அப்படியே இருக்குது அது. ஆனால் சொல்றேன், அப்ப 100 வாங்கிட்டு போனதான் என்ன வருது, தூக்கம் வருது இல்லையா. அப்படி சாப்பிட முடியுது இல்லையா. அது சும்மா, அது சாப்பாடு கூட விருப்பம் இல்லை, சும்மாவாகுது டேஸ்ட்டுக்கு. இது என்னையா டேஸ்ட், இது டேஸ்ட்டுக்கு அது என்ன செய்யணும் இருக்குன்னு தானே. அப்படி நிறைய பேருக்கு டேஸ்ட்டுக்கு அது என்ன செய்யணும். உண்மையாக தாங்க சொல்றேன், நிறைய பேருக்கு டேஸ்ட்டுக்காக என்ன செய்யணும், அப்படி சைடிஸ்ட் மாதிரி, அப்படி நாலு கேரட் பொரியல் மாதிரி அது பக்கம் தான் என்ன வருது. பரவாயில்ல. எது எது ஏன் பிரச்சனையே வாழவா. நான் அந்த பூமிக்கு வந்தீங்க, நான் சர்ச்சைக்கு வந்திருக்கிறேன், நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானசபை எதுக்கு பிரச்சனை வாழறதுக்கு வந்திருக்கிறேன். இல்லை என்னை பற்றி எது போனோம், பிரச்சனை போயே ஆகணும். அவங்க கேட்ட எப்போ போட்டோம், நாளைக்கு போட்டோம். நாளைக்கு என்ன சொல்லியிருப்பேன், நாளைக்கு போட்டோம். அடுத்த நாள் சொல்ல வரலையா, இது எப்போ, நாளைக்கு. நேர்க சொல்லிட்டு இல்ல. முறை பிரச்சனை வரும்போது பார்வனை சொன்னாரு, சாய்ஸ் பார்வனுக்கு இல்லையா. 2வது வர பார்வனை எல்லாம் கேட்கல, மோசே சொல்லிட்டு போயிட்டாரு, நாளைக்கு ஜோமனம் போ. இது வரைக்கும் எப்படி வாழு, இந்த வண்டுகளோடய வாழ்ந்து நிறு, இதோட இந்த பேணுகளோட என்ன பண்ணிரு வாழ்ந்து நிறு. எனக்கு வாழ்ந்து பழகிட்டேன், ஏற்கனவே தவக்களோடய வாழ்ந்து பழகிட்டேன், இந்த பேனோட வாங்கி பழக மாட்டேன், பேனோடய வாழ்ந்து பழகிக்கோ. எப்போ போகும், நாளைக்கு போகும். போயிட்டே இருக்கிறேன். போயிட்டேன்ட்டாரா, நாளே இன்னைக்குன்னு சொல்லியிருந்தேனா. பிரச்சனையை இன்னைக்கு போகணும்னு நினைச்சா ராகுல் பாப்பாரு, எப்பா இவன் என்ன செய்ய மாட்டான், இவன் என்ன செய்ய மாட்டான், நம்மளை விட மாட்டான். நம்ம ஜுப்பாவை கிழிச்சிருவா, இவன் பிடிச்சாலா, நம்ம காலை விட மாட்டா, பிடிச்சாரா. அவர் பார்த்தாரு, இதுக்கு மேல என்ன செய்ய முடியல, இருக்கனால முடியாது, கிளம்பி வந்துட்டாரா. அவர் பாப்பாரு, உன்னை பார்த்தோன்னு நினைப்பாரு, எப்பா இவன் சும்மா விட மாட்டான், இவன் செய்ய மாட்டான், இவன் சும்மா விட மாட்டான், இவன் சும்மா விட மாட்டான். இவளுக்கு என்ன செஞ்சிரு, இவன் நம்ம தொந்தரவு பண்ணது முன்னாடி என்ன பண்ணிடு, இவளை கொடுத்துரு, இவனை தொந்தரவு பண்ணது முன்னாடி இவளை கொடுத்துரு. இப்படி ஒரு ஏசானுக்கு என்ன வருமா, அது ஒண்ணு பிரச்சனை. அவன் நாளைக்கு கூட கம்முன்னு போயிடுவான்பா, அடுத்த வாரம் கூட கம்முன்னு போயிடுவான், அடுத்த மாசம் சொன்னா கூட கம்முன்னு போயிடுவான் இல்லையா. இல்லை சில பேருக்கு நாளைக்கெல்லாம் கம்முன்னு போயிடுவாங்க, சில பேர் அதெல்லாம் முடியாது, கொடுத்தாதான். நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த பூம மாட்டுக்கான வர மத்தியெல்லாம் அவன் அவ்வளோ சீக்கிரம் வீட்டு விட்டு போக மாட்டான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, வந்து வீட்டுக்கு உட்காந்துட்டான். எங்கள் அம்மா கொடுக்கவே மாட்டேங்கிறான், நான் கொடுக்கவே மாட்டேன்றான். அவன் சொல்கிறான், இப்போ நான் ரத்த வாந்தி எடுக்கிறான்றான். அவன் என்னென்னமா பண்ணுறான், கையில் எடுக்கிறான், கையில் கட்டுறான், என்னென்னமா பண்ணுறான். கடைசி சொல்றான், ரத்த வாந்தி போய் எடுக்கிறேன்றான். நான் கத்திட்டேன். எனக்கு ஒரே பயம், என்ன வாந்தி எடுக்கிறேன்றான், ரத்த வாந்தி எடுக்கிற ஒரே பயம். நான் கத்திட்டேன் பத்தியா. எங்க அம்மா ஓங்கின உன வச்சு குழம்பு எலும்ப கொடுத்து உடச்சுட்டான். இப்ப என்ன அவனுக்கு புரியுது, ஆக மொத்தம் வந்துட்டேன் வாங்காம. இந்த பிடினிக்கு இருக்கணுங்க. நான் வந்தது எதுக்கு, வாங்கறதுக்கு. வாங்காம யாக்கோபு போனார் பத்தியா, ஐயா நான் வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு வரல, எதுக்கு வந்தேன், வாங்க வந்திருக்கிறேன். நீ காலை உடைச்சா கூட சரி, நீ கையை உடைச்சா கூட சரி, நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். ஒரு பிடி. ஆமே 3 பேரை பிடி சொல்லி இருக்கிறேன். 1 மரியாள், 1 12 வருஷம். உன்னை யாக்கோபு சொன்னா, என் காலையை நீ உடைச்சா கூட சரி, என் காலைய நீ பொழுது விடிஞ்சல்ல, அடுத்த பொழுது வந்தா கூட சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன். எதுக்கு வந்த நானு, வாங்க வந்திருக்கேன், வாங்காம போக மாட்டேன். ஆமே இந்த ஒரு பிடியோட நீ எத்தனை பேருக்கு வந்திருக்கிறீங்க. இந்த முதல் நாள் வந்திருக்கிறேன், எதுக்கு வந்திருக்கிறேன், வேடிக்கை பார்த்து போக வரல, டைம் பாஸ் பண்ணிட்டு பார்த்து வரல, எதுக்கு வந்திருக்கிறேன், வாங்க வந்திருக்கிறேன். வாங்காம என்ன செய்ய மாட்டேன், இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், இந்த எல்லையை விட்டு நான் போக மாட்டேன், இந்த வாசப்படியை நான் தாண்ட மாட்டேன். அப்படிப்பட்ட பிடிவாதத்தோடு நீ எவ்வளவு பேருக்கு வந்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட பிடிவாதம் தான் நீங்கள் என்ன கொண்டு வரும் தெரியுமா, ஒரு பெரிய மேன்மையை கொண்டு வரும், ஒரு பெரிய ஆசுவத்தை கொண்டு வரும். நைட்டெல்லாம் கொடுக்காதது எப்போ கொடுத்தா, என்னை ஆசீர்வதிச்சதவங்களை என்ன பண்ணுவேன், விடவே மாட்டேன். அழுதான் இல்லையா,
அழுக நிறுத்தியா? நிறுத்தவே மாட்டேன். அழுக நிறுத்தியா? நிறுத்தவே மாட்டேன். அழுக நிறுத்தியா? நிறுத்தவே மாட்டேன். எப்போதான் நிறுத்துவேன்? குடிச்சேன்னா நிறுத்திடுவேன். குடித்தியனா? இப்போ யாக்கோபு என்ன கேட்குறா? ஏசா சொன்னார், அழுக நிறுத்தியா? நிறுத்த மாட்டேன். அழுக நிறுத்தியா? நிறுத்த மாட்டேன். எப்போதான் நிறுத்துவேன்? குடித்தேனா நிறுத்திடுவேன். குடித்தியனா நான் பிடிச்சிக்கோ. இல்லையா? போட்டு போயிட்டாரா? கொடுத்து போயிட்டாரா? இந்த 3 பேரும் வந்தாங்க. எப்படி தான் போனாங்க? இந்த 3 பேர் யாராவது சரி பங்கெல்லாம் போயிட்டேன், சரி போய் பார்க்கலாம் அப்படியே போனாங்க? பிடிச்சா ஒரே பிடிதான். என்னது? இத்தனை வருஷம் எங்கெங்கயோ போயிட்டேன், இப்போ இங்கே வந்தது எதுக்கு? வாங்கிறதுக்கு. ஆமே. அந்த வியாதிகள் சொல்லியிருப்பா. என்ன சொல்லியிருப்பா? எங்கெங்கயோ போயிட்டேயா, அங்கெல்லாம் போல. இங்க வந்தது எதுக்கு? வாங்கிறதுக்கு. வாங்காம அடுத்த வீட்டுக்கே விட மாட்டேன். ஆமே. அவ போன காலை பிடிச்சா, ஏமா விடுமா, விட மாட்டேன். அழுகி போனா கூட சரி, அவனை எழுப்பி கொடுக்காம விட மாட்டேன். யாக்கோபு சொன்னா, பொழுது விடுச்சு விடிஞ்சில்ல, அடுத்த பொழுதே வந்தா கூட சரி, என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன். எப்படிதான் விடுவேன்? என்ன கொடுத்தீங்கன்னா விடுவேன். ஆமே. நான் எதுக்கு வந்தது? வாங்க வந்தேன். நான் வாங்க வந்ததை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களை விட்டுருமென்ற அந்த பிடி. ஆமே. இதோட வாழ பழகாத, இதோட வாழ பழகாத, பிரச்சனையோடு வாழ பழகாத, பிரச்சனையோடு வாழ பழகாத. பிரச்சனையை மட்டும் நீங்கணும், நீங்கணும், நீங்கணும். அப்படிப்பட்ட ஒரு வெறி நமக்குள்ள வந்துடுச்சுன்னா உன் பிரச்சனை எல்லா கதை மாறி போயிடும். ஆமே. ஆமே. அப்போ ஒரு தேவக்கான் சொன்னா, உன்னோட கூட இருந்து உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஒரு மனிதனுக்கு தேவையான ஆசீர்வாதம். யாரிடத்துல பாதிப்பு வருமோ அவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். இல்லை அந்த நபரிடத்திலிருந்து பாதிப்பை வராம தடுப்பது அவனுக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம். 3 வேகமாக சொல்லி முடிக்கிறேன், எனக்கு விளக்கமாக பேச நேரம் இல்லை. 3 வேகமாக சொல்லி முடிக்கிறேன். ஈசாக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? அவனுடைய சரீர பாதுகாப்பு. அவனுடைய சரீர பாதுகாப்பு. யாரால அவனுக்கு உயிர் போக இருக்குதோ அவனாலேயே அவன் உயிர் காக்கப்படுகிறது. ஆமே. யாரால அவனுடைய உயிர் போக இருக்குது? யாரால? அபிமெலேக்கால ஈசாக்குடைய உயிர் போகணும் இல்லையா? ஏன்னா ரெபேக்காலும் ஈசாக்கும் கணவன் மனைவின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப தெரிஞ்சா என்ன ஆகணும்? ஈசாக்குடைய தலை வெட்டப்படணும். ஈசாக்குடைய தலை வெட்டப்படணும். ஆனா என்ன செய்யுது? அந்த 10வது வசனம் 11வது வசனம் சொல்றார் பாருங்க. அபிமெலேக்கு கூட சொல்ற பாருங்க. அதற்கு அபிமெலேக்கு, ஏன் இப்படி செய்தாய்? யாராகிலும் அடுத்த வசனம், அடுத்த வசனம். பின்பு அபிமெலேக்கு, இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவியை ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமா. அப்ப ஒரு மனிதனுக்கு தேவை என்ன? சரீர பாதுகாப்பு. ஒரு மனிதனுக்கு தேவை என்ன? சரீர பாதுகாப்பு. அவசியம் என்ன? எங்க சரீரம் நல்லா இருந்தாங்க ஓட முடியும். ஆமே. சரீரம் நல்லா இருந்தா தான். இப்ப நான் நல்லா இருந்தா தான் நான் பேச முடியும் இல்லையா? இப்ப என் தொண்டை நல்லா இருந்தா தான். இப்ப ஏன் உங்களுக்கு நிறைய பேர் பேச புரிய மாட்டேங்குது? தொண்டை சரியில்லை இல்லையா? அப்ப ஏன் நீங்க கேட்கல? அப்படி கேட்கறீங்க இல்லையா? அப்ப கேட்கறீங்களா? அவ கேட்டு கொடுத்தா தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் இல்லையா? வாய ஆரம்பிக்கும் போது எனக்கே போல எப்படி இன்னைக்கு முடிக்க போறேன்னு தெரியல வேணாம். ஆனா இன்னைக்கு எவ்வளவு பேச தோத்திரம் பண்ணி நினைக்கிறேன். ஏதோ தோத்திர பிச்சை போட்டிருக்காரு பேசுறான்னு சொல்லிட்டு. ஆமே. அப்ப தேவனுக்கு என்ன கொடுக்கணும்? சரீர பாதுகாப்பு இருந்தாதான் நாம் நினைக்கிற எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஆமே. ஒரே ஒரு தலைவலி வந்தா, தலைவலிக்கிற மாதிரி இருந்தா அப்ப போத்திர பெச்சுட்டு தான் இல்லையா? இது தலை வலிக்கிற மாதிரி இருந்தாலே என்ன செய்ய முடியாது? அசைய முடியாதுன்னா உச்சம் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் நமக்கு என்ன தேவை? ஒரு பரிபூர்ணமான சுகம் தேவை, பரிபூர்ணமான ஆரோக்கியம் தேவை. அப்ப சத்துருவினால மற்ற காரியத்தினால நம்ம சரீரம் தாக்கப்படாம கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? இந்த மாதத்திலே கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார். ஆமே. இந்த மாதத்தை பார்க்க விரும்புகிறா. ஆசீர்வாதம்னா காசு மட்டும் நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் காசு தான். ஆசீர்வாதம் அப்படின்னு நிறைய பேருக்கு காசு தான் ஆசீர்வாதம். காசு ஒண்ணு, காசு தான் ஆசீர்வாதம் இல்லை இல்லையா? இப்ப சரீரம் நல்லா இருந்தாதான் நான் எப்படி இருக்க முடியும்? ஏன் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். அபிமெலேக்கு கூட சொல்றான், இந்த புருஷனை ஆகிலும் இந்த ஸ்திரீ ஆகிலும் யாராவது தொட்டீங்கன்னா உங்களை கொன்னுடு பண்ணிட்டான் இல்லையா? ஈசாக்கு தலை போக வேண்டியது, ஈசாக்கு உயிர் போக வேண்டியது, அவன் சரீரம் பாதிக்கப்பட வேண்டியது, ரெபேக்காள் சரீரம் தாக்கப்பட வேண்டியது, ஈசாக்கின் சரீரம் தாக்கப்பட வேண்டியது. 2 பேருக்கும் ஒரு பரிபூர்ணமான பாதுகாப்பை தேவன் என்ன செய்ய விரும்புகிறான்? கொடுக்க விரும்புகிறான். உன்னோடு கூட இருந்து, உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? சரீர பாதுகாப்பு.
என்ன பாதுகாப்பு? சரீர பாதுகாப்பு. அப்படின்னா கிடைக்க கூடாததை நமக்கு தேவன் கிடைக்க பண்றார். அது எப்படி சொல்லலாம்னா, கிடைக்க கூடாதவைகளை நமக்கு என்ன செய்யறான்? கிடைக்க பண்றான். எது கிடைக்காது? அபிமெலேக்கு கிட்ட பாதுகாப்பு கிடைக்கவே கிடைக்காது. அபிமெலேக்கு கிட்ட கிடைக்க வேண்டியது என்ன செய்யாது? பாதுகாப்பு. சரி, நாகப்பாம்பு கிட்ட நல்லதை பார்க்க முடியுமா? நாகப்பாம்பு கிட்ட நல்லதை பார்க்க முடியுமான்னு ஒரு நாளும் முடியாது. நீ என்னதான் பால் ஊற்றி வச்சாலும் சரி, அது பல்லுல வேஷம் ஒரு நாளைக்கு கொத்தியே தீரும் இல்லையா? நாகப்பாம்பு கிட்ட நல்லதை என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. அபிமெலேக்கு கிட்ட எதை பார்க்கவே முடியாது? இவன் மனைவி, கணவன் மனைவின்னு தெரிஞ்சாலே ரெண்டு பேருக்கு ஆபத்து. ஒன்று, அவ சரீரத்தில் பாதிக்கப்படுவா, இவன் சரீரமே இல்லாமல் போயிடும் இல்லையா? ரெண்டு பேருக்கு என்ன பாதிப்பு வரும்? சரீர பாதிப்பு வரும். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறதுனால எந்த இடத்துல யாரால உன் சரீரம் பாதிக்கப்பட இருக்கிறதோ அந்த சரீர பாதிப்பு நமக்கு வராம, ஈசாக்குக்கு வராம காத்தவர் நமக்கும் சரீர பிரகாரமான பாதிப்பு வராம கர்த்தர் பாதுகாப்பு விரும்புகிறா. எங்க எது கிடைக்காதோ அந்த கிடைக்கக்கூடாத இடத்துல இருந்து கிடைக்க வேண்டியதை கிடைக்க பண்ணுகிறது கர்த்தருடைய முதல் ஆசீர்வாதம். நம்பர் 2, 13ஆம் வசனம் வாசிக்கலாம். நடக்க கூடாததை நடக்க வைக்கிறது தேவனுடைய இரண்டாவது ஆசீர்வாதம். 13ஆம் வசனம், 12ஆம் வசனம், 12. எந்த தேசம் அது? எந்த தேசம்? வாழவே முடியாத தேசம். வாழவே முடியாத தேசத்துல விதைய போட்டா எங்கேயாவது கிடைக்குமா? ஒரு பஞ்சம், நல்ல மழை பெஞ்சு ஏரியில் தண்ணி இருக்குது, கிணத்துல தண்ணி இருக்குன்னா ஒரு விதைய போடுறது ரொம்ப எளிது இல்லையா? ஆனா என்ன இல்லை? பஞ்சம் என்ன அர்த்தம்? குடிக்க தண்ணி கூட கிடைக்காத ஒரு தேசம் இல்லையா? இது கிடைக்க கூடாத இடத்துல இப்ப எதை போடுறாரு? விதைய போடுறார். அந்த விதை எவ்வளவு கொடுக்குது? அந்த விதை எவ்வளவு கொடுக்குது? அவன் எதிர்பார்த்தத அளவுக்கு அவன் என்ன செய்யுது? கொடுக்குதுன்னா கிடைக்க கூடாததை கிடைக்க பண்ணுவது கர்த்தர் கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம். எது உனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லையோ, எது உனக்கு கிடைக்கவே முடியாதோ, எது உனக்கு கிடைக்கவே வாய்ப்பில்லையோ, எது உனக்கு கிடைக்கவே சாத்தியம் இல்லையோ, அப்படி கிடைக்க கூடாததை கிடைக்க பண்ணுவது கர்த்தர் கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம். மூணாவது, விளக்கமா பேச நேரம் இல்லை. மூணாவது அடுத்த வசனம் வாசிக்கலாம். 13. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர நடக்காததை நடக்க வைக்கிறது கர்த்தர் கொடுக்கிற மூணாவது ஆசீர்வாதம். எது நடக்காது? அங்க அவன் வாழவே முடியாது. ஆனா வாழ முடியாதவனை வாழ வச்சது மட்டும் இல்ல, அவன் வர 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 அவன் என்ன ஆயிட்டே போறான்? விருத்தி அடைஞ்சுக்கிட்டே போறான். எது நடக்காது? அவன் பெருகிறது நடக்காத ஒண்ணு பெருகுவதற்கு வாய்ப்பே, வாழவே வாய்ப்பு இல்லை. இவன் பெருக எங்க வாய்ப்பு? வாழ்றதுக்கே வாய்ப்பு இல்லை. இவன் பெருக எங்க வாய்ப்பு? ஆனா கத்த பார்க்கிறாரு, நடக்கவே நடக்காது, ஆனா நடக்காததை நடக்க வைக்கிறது கர்த்தர் கொடுக்கிற மூணாவது ஆசீர்வாதம். 1, கிடைக்காததை கிடைக்க பண்றார். 2, நடக்காததை நடக்க பண்றார். மூணாவது என்ன? ரெண்டாவது என்ன? கிடைக்காததை கிடைக்க பண்ண. எங்க கிடைக்காது? அபிமெலேக்கு கிடந்த பாதுகாப்பு கிடைக்காது இல்லையா? கிடைக்காததை கிடைக்க பண்றார். ரெண்டாவது என்ன? நடக்க. எது நடக்காது? இந்த தேச பஞ்சமான தேச விதை போட்டா ஒண்ணுமே நடக்காது. நடக்காததை நடக்க வைக்கிறார். மூணாவது, நான் சொன்னதை பாருங்க, நீங்க சொன்னதை புரிஞ்சுக்காது, நான் சொன்னதை சொல்லுங்க. மூணாவது என்ன சொன்னேன்? அப்ப நான் சொன்னதை நீங்க ஒன்றும் எழுதலையா? சரீர பாதுகாப்பதெல்லாம் விளக்கம் சொன்னது. கிடைக்காதத அது எது? பாதுகாப்பு இல்லையா? ரெண்டாவது என்ன? நடக்காதது நடக்க வைக்க. இது என்ன? பஞ்சத்துல விதை போட்டான் என்ன கிடைக்குது? 100 மடங்கு இல்லையா? 100 மடங்கு இல்லையா? பெறாதத பெற வைக்கிறான். பெறாதத அவன் என்ன செய்ய முடியாதங்க, பெருகவே அதை எப்படி சொல்லலாம்? கிடைக்காதத கிடைக்க பண்றான், நடக்காதத நடக்க பண்றான். ஆமே. அப்ப பெருக முடியாத ஒண்ணு அவன் பெருகவே, வாழவே முடியாது. எப்படி பெருகிறது? ஒன்றும் புரியல இல்லையா? அவன் வாழவே முடியாது. எங்க போக விரும்புறாரு? எகிப்து போக விரும்புறாரு இல்லையா? ஆனா அப்படிப்பட்ட என்ன வைக்கிறாரு?
வாழ வைக்கிறத மட்டும், பாதுகாக்கிறத மட்டும், பிழைக்கவே முடியாது பிழைக்க வைக்கிறாரு, வாழவே முடியாது வாழ வைக்கிறாரு, பெருகவே முடியாது பெருக வைக்கிறாரு. ஒரே வேளை சொன்னா முடியாததை எல்லாம் இந்த மாதத்திலே கர்த்தர் முடிய வைக்க கர்த்தர் விரும்புகிறார். இந்த மூணைய சுருக்கி ஒரே வரியில சொன்னா, எதெல்லாம் முடியாது நினைச்சியோ, எதெல்லாம் நடக்காத நினைச்சியோ, எதெல்லாம் கிடைக்காத நினைச்சியோ, ஒரே வேளை சொன்னா முடியாதவைகளை எல்லாம் முடிய வைக்க கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமே. எதெல்லாம் முடியவே முடியாதோ அவைகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய வைக்கிறார்? முடிய வைக்கிறார். இதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை. வாசிக்கலாம் 3ஆம் வசனத்தை, மீண்டும் முடிக்கிறேன். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம், முடிக்கிறேன். இந்த தேசத்திலே அப்படின்னா நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சிட்டீன்னா உன்னால எதெல்லாம் முடியாதோ அதையெல்லாம் முடிக்க வைப்பேன். இதை மூணையும் உனக்கு செய்யணும்னா கிடைக்காதது கிடைக்க பண்ணி, நடக்காதத நடக்க பண்ணி, பெறாதத பெற பண்ணி உன்னை ஆசிர்வதிக்கணும்னா ஒன்றை செய். ஒரே ஒரு நிபந்தனை, நான் சொல்றத மட்டும் நீ கேட்டு செஞ்சீன்னா உன்னால எதெல்லாம் முடியாத நினைச்சிருக்கிறியோ அதை எல்லாவற்றையும் நான் உனக்கு என்ன செய்வேன்? முடிய பண்ணுவேன். முடியாதவைகளை எல்லாம் முடிய பண்ணுகிற மாதம் இந்த மாதம். இந்த முடியாத காரியங்கள் எதெல்லாம் நீ முடியாத நினைச்சிருக்கிறியோ அதை எல்லாம் கர்த்தர் நமக்கு முடிய பண்ணணும்னா நீ ஒன்று செய். பல பேர் பலவிதமாக சொல்லலாம், நமக்கு பலவிதமாக சொன்னா எல்லாத்துக்கும் ஓரம் வச்சுட்டு கர்த்தர் என்ன சொல்றார்? நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிருந்தா, நான் சொல்றத மட்டும் நீ செய்ய ஆரம்பிச்சிட்டனா, நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சிட்டனா, இந்த மாதத்துல முடியாதவைகளை எல்லாம் உனக்கு என்ன செய்ய வைக்குவேன்? முடிய வைக்க. கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? நேரமாச்சு, வேகமா முடிக்கிற. கண்களை மூடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய என்னால் முடியாது என் இயேசையா முடியாது முடியாதவைகளை எல்லாம் முடிய வைக்கிற மாதம் இந்த மாதம். இதெல்லாம் முடியாத நினைச்சிருக்கிறியோ, எதெல்லாம் கிடைக்காத நினைச்சிருக்கிறியோ, எதெல்லாம் நடக்காத நினைச்சிருக்கிறியோ அதை எல்லாம் முடிய வைக்கிற மாதம் இந்த மாதம். இதுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நான் சொல்றத மட்டும் நீ செய்யணும். இங்க இருநாங்க இரு, அவ்வளவுதான். இங்க இருநாங்க இரு, அவ்வளவுதான். நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சிட்டனா இந்த மாதத்துல எதெல்லாம் உனக்கு முடியாது இருக்குதோ அதை எல்லாவற்றையும் நான் உனக்கு முடிய பண்ணுவேன். நான் உனக்கு முடிய பண்ணுவேன். முடியணும்னு நினைச்சா நான் சொல்றத கேளு, முடியக்கூடாத நினைச்சா உன் விருப்பத்தபடியே செய். எத்தனை பேர், ஆண்டவரே என் பிரச்சனை முடிவுக்கு வராத காரணமே நீங்க சொன்னதை மட்டும் நான் கேட்கல, உன்னை எனக்கு தோன்ற மாதிரி நான் செய்யறேன், இல்லை மற்றவனுக்கு சொல்ற மாதிரி நான் செய்யறேன். எனக்கு தோன்ற மாதிரி நான் செய்யறேன், மற்றவன் சொல்ற மாதிரி செய்யறேன். நீங்க சொல்றத மட்டும் நான் கேட்கவே இல்லை. இதுதான் என் பிரச்சனை முடிவுக்கு வரலன்னா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன், இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதம் முதல் நாள்லேயே நான் அர்ப்பணிக்கிறேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, எதெல்லாம் எங்களுக்கு முடியாமல் இருக்குதோ அதை எல்லாம் இந்த காலை வழியில் எங்களுக்கு முடிய பண்ணுங்க. இந்த மாதத்தில் கடந்த நாட்கள் எதெல்லாம் எங்களுக்கு முடியாமல் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டமோ அதையெல்லாம் இந்த மாதத்தின் முதல் நாள்லேருந்தையே கர்த்தருக்கு முடிய பண்ணி எங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். நாங்கள் முடியாத நாளில் வருத்தப்பட்டது உண்டு, வேதனைப்பட்டது உண்டு, கஷ்டப்பட்டது உண்டு, கண்ணீர் படித்தது உண்டு. ஆனால் இந்த காலை வழியில் எதெல்லாம் முடியாமல் இருக்கோ அதை எல்லாம் முடிய பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. கிடைக்காததை கிடைக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க, நடக்காததை நடக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க, பெற முடியாததை பெற பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த மூணையும் ஒரே பட்ட முடிக்க முடியாதவைகள் எல்லாம் என்னால் முடிய வைக்க முடியும்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படி முடிய வச்சு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சபையையும் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களையும் இதில் பங்கு பெறுகிற ஆயத்தப்பட்டிருக்க அத்தனை பேரையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்வதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. கர்த்தரை ஆஸ்வதிப்பா. காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.